அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் வலா அம்மா பஅத். சரி, நம்ம வந்து போன வாரம் சொர்க்கத்தில் நான் அப்படிங்கிறத பார்த்தோம். அதனை தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியாக சொர்க்கத்தில் வேறு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இதில வந்து நம்ம போன வாரமே நம்ம வந்து இத வந்து வலியுறுத்தினோம். அதாவது சொர்க்கம், நரகம் இதை பற்றிய வசனங்கள படிக்கும்போது எது ரொம்ப அவசியம்? எது ரொம்ப அவசியம்? கற்பனை சக்தி. ஆ கற்பனை செய்து பார்ப்பது என்பது ரொம்பவே அவசியம். அப்பதான் அதனுடைய என்ன அல்லாஹ் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிற விஷயங்கள நம்மளால புரிந்து கொள்ள முடியும். போன வாரம் பார்த்தத சுருக்கமா ஒரு தடவ பார்த்துட்டு, அப்படியே புதிய இத தொடருவோம். முதல்ல வந்து சிம்மாசனங்கள். இது வந்து எப்படிப்பட்ட சிம்மாசனம்? சாதாரண சிம்மாசனங்கள் இல்ல. அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனம். இதில உட்காரவும் செய்யலாம், சாய்ந்தும் கொள்ளலாம். அ யாரு வந்து நமக்காக இத அலங்கரிக்கிறா? யார் அலங்கரிக்கிறா? அல்லாஹ். அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே நமக்காக அலங்கரிக்கிறான் என்பதை வந்து நம்ம வந்து நினைவில் வைத்துக் கொள்ளணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒருவரை ஒருவர் பார்த்தவர்களாக இருப்பார்கள்ன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த இது என்ன காட்டுது அப்டின்னா, ரிலாக்ஸ்டா ஓய்வாக நல்ல அ ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கான அந்த ஒரு இத வந்து இது வந்து காட்டுது. அதுவும் இல்லாம ஒருவரை ஒருவர் பார்த்தவர்களாக சாய்ந்து இருப்பார்கள் அப்படின்னு சொல்றது வந்து, எந்தவித மனக்கசப்பு, விரோதம் இந்த மாரி எந்த விதமான இதுவும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதே மாரி யாரோட இருப்பாங்க? நபிமார்கள், நபி தோழர்கள், அறிஞர்கள் இவர்களோட இருப்பார்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். அப்ப இது வந்து எப்படிப்பட்ட ஒரு ஒரு பாக்கியம் அப்படிங்கிறத நம்ம வந்து நினைவில் கொள்ளணும். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த வசனத்தில சொல்றான். பணியாட்கள் அவர்கள் வந்து நெறைய பணியாட்கள் வந்து அவர்களை சுற்றி சுற்றி வருவார்கள். எப்படிப்பட்ட பணியாட்கள்னா, இளமையான பணியாட்கள். இப்ப இந்த இளமை என்பது என்ன? அவங்களுடைய சுறுசுறுப்பையும், வேகத்தையும் சுட்டிக்காட்டுகின்ற ஒரு விஷயமா இருக்கு. அப்போ வந்து என்றென்றும் இளமையாகவே சுற்றி வந்து கொண்டிருப்பாங்க. அப்ப ஏன் இந்த அளவுக்கு இளமையும், வேகமும், சுறுசுறுப்பும் ஏன் தேவை அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்ம வந்து அவர்களிடத்தில கேட்போம். எனக்கு அது தாங்க, இது தாங்க அப்படின்னு கேட்கின்ற அளவுல நெறைய விஷயங்களும் இருக்கும். நம்மவும் வந்து வாங்கி வாங்கி நம்ம வந்து என்ன செய்வோம், அ கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிந்து கொள்ளணும். அதேமாரி வெறும் கையோட சுத்தி வருவாங்கன்னா இல்ல. குவளைகள், கூஜாக்கள், கோப்பைகளோட அவர்கள் வந்து சுற்றி வருவாங்க. இந்த கோப்பைகள், குவளைகள்ல என்ன இருக்கும் அப்படின்னா, வழிந்து ஓடும் பானம் அப்படின்னு சொல்றோம். என்ன பானம் அது? நம்ம பார்த்தோம்ல என்ன பானமா இருக்கும் அது? மது. 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 போதை தராத அ மது. போதை தராத மது. சரியா? இது வந்து என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்னா, ஏன் மது அப்படின்னா, வெற்றியை கொண்டாடக்கூடிய மனநிலையை வந்து குறிக்கக்கூடியதா அது வந்து இருக்குது. இது எப்படிப்பட்ட மதுன்னா, தலைவலி, போதை எதுவும் இருக்காது. அப்போ வந்து என்ன இல்ல, எவ்வளோதான் நம்ம வந்து குடிச்சாலும், அதனால எந்த விதமான உபாதை, மன உபாதையோ, உடல் ரீதியான உபாதையோ ஏற்படாமல், நம்மளால என்ன செய்ய முடியும்? அங்க வந்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பழங்களும், இறைச்சிகளும். அது வந்து என்னது பறவையினுடைய இறைச்சி கிடைக்கும்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அ பழங்களோடு இந்த இளமையான பணியாட்கள் வந்து சுற்றி வருவாங்க. இதில வந்து இந்த பழங்களை வந்து தேடி தேடி நம்ம தேர்வு செய்வதில வந்து பிஸியாக இருப்போம். அப்படிங்கிறதையும் வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இந்த இறைச்சிய பொறுத்தளவுல அல்லாஹ் வந்து நம்ம எப்படி வேணுமோ, அப்படி அவர்களுக்கு கிடைக்கும். எனக்கு இந்த மாரி தான் வேணும், இப்படி தான் வேணும்னு நம்ம வந்து கேட்கிறோம் இல்லையா? அதே மாரி எப்படி கேட்கிறோமோ அப்படி. அந்த மாரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்புறம் இத நம்ம பார்த்தோம். அந்த மெனுவ பார்த்தோம் இல்லையா? முதல்ல வந்து மது கொடுக்கப்படுது. அப்புறமா பழங்கள், அப்புறமா என்னது இறைச்சி. அப்ப இது நம்ம வந்து ஒரு ஹோட்டல்ல போனீங்கன்னா, வெல்கம் ட்ரிங்க்கு, அப்படைசர்ன்னு சொல்லுவாங்க. அதே மாரி அப்படைசர் அப்புறம் மெயின் கோர்ஸ். அப்ப இந்த இதுல வந்து அது வருது. அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப இது கூட ஒரு மேலோட்டமா அப்படி சும்மா சொல்லிட்டு போல. இதுவுமே ஒரு ஆர்டராக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து உன்னிப்பா கவனிச்சோம்னு சொன்னா, நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். சரி. இதுக்கு அடுத்த வசனம் என்ன? 21 வரைக்கும் போன வாரம் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு வந்து 22லேருந்து பார்க்க போறோம். அதாவது 56வது அ அத்தியாயம், அதாவது சூரா வாக்கியாவுல 22லேருந்து பார்க்க போறோம் நம்ம. அடுத்து இது வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து சொல்றான். "வஹூருன் ஐன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இது வந்து இந்த ஹூருல் ஈனுங்கிறது வந்து ரொம்ப ஒரு சர்ச்சையாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் தான். ஒரு கேள்வி கேட்கிறேன். ஹூருல் ஈன் அப்படிங்கிறது வந்து குரான்ல வந்து எத்தன முறை பேசுது? ஹூருல் ஈன் அப்படிங்கிற இந்த விஷயத்த. தெரியுமா? ஹூருல் ஈன் அப்படின்னு குரான் எத்தன முறை பேசுது? ஆ 3 டைம்ஸ். 4 டைம்ஸ் அல்லாஹ் வந்து குரான்ல பேசுறான். வெறும் 4 முறை. இப்ப இது ஏன் இது ரொம்ப முக்கியம் கவனித்துக் கொள்றதுக்கு? குரான்ல வந்து சொர்க்கத்த பத்தி ஒரு ஒரு 20, 25 தடவ பேசுமா குரான்? சொர்க்கத்த பத்தி குரான் வந்து ஒரு 25 தடவ பேசுமா? எத்தன தடவ பேசும்னு நெனைக்கிறீங்க?
சொர்க்கத்தை பத்தி ஒரு எத்தனை முறை பேசணும்னு நினைக்கிறீங்க? பலமுறை பல முறை. குறைந்தபட்சம் 50 இருக்கும். நூற்றுக்கணக்கான வசனங்கள்ல சொர்க்கத்தை பத்தி குர்ஆன் பேசுது. அப்படி நூற்றுக்கணக்கான வசனங்கள்ல சொர்க்கத்தை பத்தி குர்ஆன் பேசினாலும் வெறும் 4 இடத்துல தான் 6000த்துக்கு மேற்பட்ட வசனங்கள்ல 4 இடத்துல தான் ஹூருல் ஈன்களை பத்தி பேசுது. ஆனா எப்படிப்பட்ட ஒரு பிம்பம் வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கு? எப்படிப்பட்ட பிம்பம் சொர்க்கம்னாலே ஹூருல் ஈன் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. ஹூருல் ஈன் தான் சொர்க்கம், சொர்க்கம் தான் ஹூருல் ஈன். அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து ஹூருல் ஈன்களுக்கு வந்து எல்லாம் முக்கியத்துவம்லாம் கொடுக்கல. இது என்னன்னா, இந்த சமுதாயத்துல அப்படிப்பட்ட ஒரு இது வந்து பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. அப்ப நம்ம அந்த பிம்பத்த பிடிச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்றோம்? இத பத்தியே மக்கள் வந்து பேசுறது. சொர்க்கம்னாலே நீங்க பாருங்க, ஹூருல் ஈன் பத்தி பேசுவாங்க. ஆனா அந்த அந்த மாரிலாம் அல்லாஹ் வந்து என்ன செய்யல, ஹூருல் ஈன்களும் சொர்க்கத்தையும் இணைச்சு, எங்கெல்லாம் சொர்க்கம் பேசப்படுகிறதோ அந்த மாரிலாம் பேசல. இன்னும் சொல்லப்போனா ஆறுகள் ஓடுங்கிறது வந்து எல்லா இடத்துலயும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொர்க்கத்த பத்தி பேச. அத பத்தி யாருமே நம்ம வந்து பேசுறதே கிடையாது, ஆறுகளை பற்றி. 4 இடத்துல சொல்லப்பட்ட அந்த ஹூருல் ஈன்களை பற்றி பெரிய ஒரு இதாக்கி இருக்கிறோம். இது வந்து நம்ம வந்து மார்க்கத்தை வந்து எப்படி கற்றுக்கொள்றோம் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு உதாரணம். அல்லாஹ் வந்து குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கான்றத வச்சு நம்ம மார்க்கத்தை கற்றுக்கொள்வதை விட, மக்கள் பொது புத்தியில மக்கள் என்ன நினைக்கிறாங்க? மக்கள் என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க? அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செய்றோம்? அதிலிருந்து தான் நம்ம வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராப்ளம் நம்மகிட்ட இருக்குது. குர்ஆன்ல போய் தேடி பார்த்து நம்ம கத்துக்கல. மக்கள் என்ன சொல்றாங்க பரவலா? மக்கள் வந்து எத பத்தி பேசுறாங்க? அத வச்சு ஓ! இது இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து என்ன செய்றோம்? மார்க்கத்தை கற்றுக்கொள்றோம். இதுல வந்து கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். அதுக்கு இன்னும் ஒரு சிறிய ஒரு உதாரணம் சொல்றான் தான், இந்த மாரி மார்க்கத்தை நம்ம புரிந்து கொள்றதுக்கு. குர்ஆன். இந்த குர்ஆனே எடுத்துக்கிறோம்ல. இப்ப இந்த குர்ஆன வந்து நம்ம வந்து மக்கள் எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க? இந்த குர்ஆன் வந்து எதற்கு முக்கியத்துவம் குடுக்குது இந்த சமுதாயம் பொதுவா? எதுக்கு முக்கியத்துவம் குடுக்குது? குர்ஆனை பொறுத்தளவுல இந்த சமுதாயம் வந்து எதற்கு முக்கியத்துவம் குடுக்குது? மனனம் செய்வது. அது நல்லா ஓதுறது, மனப்பாடம் பண்றது. அவ்வளோதான். நல்லா ஓதணும், மனப்பாடம் பண்ணணும். இதுக்கு தான் வந்து என்ன செய்யுது? இந்த சமுதாயம் வந்து முக்கியத்துவம் குடுக்குது. அதுதான் எல்லாரும் அப்படியே எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் எதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறான்? எங்கனா ஒரு வசனம் காட்டுங்க. இவங்க வந்து மனப்பாடம் பண்ணுவாங்க. ஒரு வசனம் காட்ட முடியாது. அப்ப அல்லாஹ் எதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறான்? அல்லாஹ் எதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறான்னா, அதை பற்றி சிந்திப்பது, அதை வாழ்க்கையில் கொண்டு வருவது, அதை பிறருக்கு எடுத்து சொல்வது. இதுக்கு தான் அல்லாஹ் முக்கியத்துவம் குடுக்குறான் குர்ஆன்ல. ஆனா நம்ம அதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறோமா? நம்ம ஏன் முக்கியத்துவம் குடுக்குறதுன்னா, மக்கள் பரவலாக என்ன மனசுல வச்சிருக்கிறாங்களோ, அதான் நமக்கு மார்க்கம். அல்லாஹ் என்ன சொல்றாங்கிறது பின்னாடி தான். அப்ப என்ன செய்யணும்? இந்த இதுல வெளிய வந்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அல்லாஹ் எதற்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்கிறத பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த ஹூருல் அப்படிங்கிறது வந்து அது பெரிய ஒரு சர்ச்சையாக்கி, அது ஒரு பெரிய ஒரு மேட்டர் மாரி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா, அல்லாவே அவ்வளோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுக்கல. இருப்பாங்க அவங்க அவ்வளோதான். சரிங்களா? சரி. இப்ப ஹூர் ஈன்னு சொன்னா கண்ணு. ஹூருன்னு சொன்னா பெரிய கண்கள்னு அர்த்தம். அப்ப என்ன அது பெரிய கண்கள்னா, கண் அழகி. அவ்வளோதான். இப்ப இது என்னது கண்ண மட்டும் அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படின்னா, கண்ணே இவ்வளோ அழகாக இருந்ததுன்னா, அப்ப அவங்க எப்படி அழகா இருப்பாங்க? அப்படிங்கிறது வந்து கற்பனை பண்ணி பார்க்கணுங்கிறது தான் அதனுடைய விஷயம். சரிங்களா? அப்ப அது ஏன் வந்து வெறும் கண்ண மட்டும் அல்லாஹ் சொன்னாங்கிறத பின்னாடி நான் கொஞ்சம் ஒரு இதுல விளக்கம் சொல்றேன். வெறும் கண்ண மட்டும் அல்லாஹ் வந்து பிரத்யேகமா சொல்லி காட்டுறான். அது என்னவா இருக்கலாம்? அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணோம்னா, சில விஷயங்கள் நமக்கு தெரிந்து கொள்ளலாம். இப்ப இப்போதைக்கு நீங்க இத புரிஞ்சுக்கங்க. கண்ணே இவ்வளோ அழகா இருந்துச்சுன்னா, அவங்க மத்த அங்க அவயங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும்? எவ்வளோ அழகா முகம் எவ்வளோ அழகா இருக்கும்? அவங்க மூக்கு எப்படி இருக்கும்? அவங்க உதடு எப்படி இருக்கும்? அதெல்லாம் நம்மளே கற்பனை பண்ணிக்க வேண்டியது தான். அல்லாஹ் எல்லாத்தையுமே சொல்லல. அப்படி ஒரு ஸ்லேடையா கண்ண மட்டும் அல்லாஹ் சொல்லி காட்டிட்டு விட்டு விட்டான். சரிங்களா? சரி. இப்ப இந்த அரபி தெரிஞ்சவங்க அந்த தர்ஜுமாவ எடுத்துங்க. தர்ஜுமாவ எடுத்து அந்த ஹூருன் ஈனுன்னு வருது இல்லையா? ஹூருன் ஈனுன் அப்படிதானே வருது? எப்படி வருது? கரெக்ட்டா? எப்படி வருது? எப்படிங்க வருது? பேசுறது கேக்குதுங்களா? ஹூருன் ஈனுன். வருதா? வருதா? ஆமா. ஆமா. அதுக்கு முன்னாடி உள்ளது பாருங்க. எப்படி வருது? முன்னாடி உள்ள வசனத்த பாருங்க. லஹ்மி தைரின். ஈ சவுண்ட் வருது. ஃபாக்கியத்தின் வருதா? அக்வாபின் கஹ்சின் வருதா? இப்படி என்ன வருது? இன்னு சவுண்ட் வருது. அப்ப அந்த இதுலேருந்து மாறி இங்க வந்து ஹூருன் ஈனுன் உன்னு சவுண்ட் வருது. அப்ப இந்த மாதிரி அரபு மொழியில வந்து இந்த உன்னு, அன்னு, இன்னு, உ, ஆ, இ இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து சும்மா அப்படியே வராது. ஏதாவது ஒரு இலக்கண ரீதியாக ஏதாவது ஒரு காரணம் இருந்தா தான் வரும். அப்ப ஏன் இது வந்து ஹூரின் ஐனுன்னு வரல? ஹூருன் ஐனுன்னு வருது. ஏன் இப்படி வருதுன்னா, அந்த
இது வந்து மேலே சொல்லப்படுகிற யதூஃபு, அதாவது 17வது வசனத்தினுடைய யதூஃபோட தொடர்புபடுது. சரிங்களா? நான் இலக்கணத்துக்குள்ள போல, புரிஞ்சுங்க. அதாவது 17வது வசனத்துல வருதுல யதூஃபு அப்படின்னு வருதுல, அந்த அந்த வார்த்தையோட இந்த ஹூருன் ஐன்ன்றது தொடர்புபடுது. இப்ப தொடர்புபட்டா என்ன பட்டுட்டு போகுதுன்னு நீங்க நினைக்கக்கூடாது. அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஹூருல் ஐன்கள் என்பவர்கள் எப்படி அந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா? அந்த இளமையானவர்கள், அவர்கள் எப்படி சுற்றி சுற்றி வருவார்களோ, அதே போல இந்த ஹூருல் ஐன்களும் இந்த சொர்க்கவாசிகளை சுற்றி சுற்றி வருவார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்ப இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து மொழிபெயர்ப்புல விடுபட்டுடுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது மொழிபெயர்த்திருக்கிறாங்களா அந்த மாரி? ஏதாவது மொழிபெயர்ப்புல வருதா? அந்த மாரி போட்டிருக்காங்களா? இல்ல, வரல. வரல. அப்ப இது நீங்க குறிச்சுக்கணும். இதெல்லாம் வந்து அரபி மொழியினுடைய சிறப்பு இது. ஒரு வார்த்தை தான். ஆனா அந்த ஒரு வார்த்தையிலேயே வந்து அரபி மொழி இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு இது புரிஞ்சிரும். ஏன் இப்படி வந்திருக்கு? இல்லாட்டி வர வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அப்ப இந்த மாரி வருவதிலிருந்து அது என்னது? அவர்கள் வந்து சுற்றி சுற்றி வருவார்கள். எப்படி அந்த இளைஞர்கள் சுற்றி வருவார்களோ, அதே மாரி அவர்கள் வந்து சுற்றி வருவார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இது வந்து மெயின். சரியா? சரி. இப்ப அடுத்த வசனத்துல பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து சொல்றான். அதாவது 23ல சொல்றான். கம்சாலில் லுலுல் மக்னூன். அவர்கள் வந்து எப்படி இருப்பாங்க? மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களைப் போல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். மறைத்து வைக்கப்பட்ட அல்லது பேணி பாதுகாக்கப்படும் முத்துக்களைப் போல இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான்? இங்க வந்து சொல்லி காட்டுறான். இதுலயும் அரபி மொழியில உள்ள ஒரு இது வந்து மொழிபெயர்க்கவே முடியாது. க அப்படின்னு வருது இல்லையா? அந்த கனாலும் போலன்னு அர்த்தம். சரிங்களா? அம்சால்னாலும் போலன்னு அர்த்தம். கனாலும் போல தான். லைக் அம்சால்னாலும் அதான் அர்த்தம். அப்போ 2 முறை வருது. அவர்கள் மறைத்து வைக்கப்பட்ட அல்லது பேணி பாதுகாக்கப்படும் முத்துக்களைப் போல இருப்பார்கள் அப்படின்னு மொழிபெயர்க்கணும். ஆனா தமிழ்ல அது மாரி எழுத முடியாது. போலங்கிற 2 தடவ எழுத முடியுமா? எழுத முடியாது. ஆனா அப்படிதான் வருது. அப்ப என்ன அர்த்தம்? முத்துக்கள் மாரி அப்படி இருப்பாங்கன்றத வலியுறுத்தி சொல்லுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான்? இந்த 2 முறை அந்த இத ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய 2 சொற்கள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து பயன்படுத்தி காட்டுறான். ஒண்ணு காவ பயன்படுத்துறான். இன்னொன்னு அம்சாலுங்கிறது வந்து பயன்படுத்தி காட்டுறான். அந்த டபுள் எம்பசிஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 முறை வலியுறுத்தி சொல்லுதல். அந்த மாரி இருப்பாங்க. சும்மா ஒரு தடவ சொல்ல முத்துக்களை போல அப்படின்னா அந்த அளவுக்கு அப்படின்னா அத கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருப்பார்கள். அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செய்றோம்? நம்ம வந்து இதுல வந்து கவனத்தில் கொள்ளணும். 1. 2வது வந்து மக்னூன் அப்படின்னு சொல்றான் பாருங்க. இது வந்து தான் பேணி பாதுகாக்கப்படும் அல்லது மறைத்து வைக்கப்படும் இப்படிலாம் மொழிபெயர்க்கிறாங்க. இந்த பேணி பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது வந்து இதே வார்த்தை மக்னூன். இதே சூறாவுல 78ல வருது. இங்க நல்லா நல்லா உத்து கவனிக்கணும் இது. 78ல வருது. 78 எடுங்க. 78ல வந்து ஃபீ கிதாபி மக்னூன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். எத பத்தி சொல்றான் அல்லாஹ்? 77ல படிச்சீங்கன்னா, இன்னஹு லகுர்ஆனுன் கரீம். இந்த குர்ஆன் என்பது பாதுகாப்பான ஒரு நூலில் வைக்கப்பட்டிருக்குது. அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப குர்ஆனை வந்து எங்க இந்த 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 புத்தகம் வந்து எந்த புத்தகம்? குர்ஆன் வந்து பாதுகாப்பாக ஒரு புத்தகத்துல இருக்குங்கிறானே. எந்த புத்தகம் சொல்லுங்க பார்ப்போம்? எந்த புத்தகமா இருக்கும் அது? லவ்ஹுல் ஆ மஹ்ஃபூஸ். லவ்ஹுல் மஹ்ஃபூல். அப்ப லவ்ஹுல் மஹ்ஃபூல்ங்கிற அந்த புத்தகத்துல இந்த குர்ஆன் என்பது பாதுகாப்பாக இருக்குங்கிறான். அப்ப இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல்ங்கிறது வந்து எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படும்? எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும்? எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும்? யாருனாச்சும் போய் தொட முடியுமா? ஏன்னா அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாரும் தொட முடியாது அத. அடுத்த வசனத்துல வருது. 79ல பாருங்க. யாரும் தொட முடியாது. அந்த அளவுக்கு அது வந்து என்னது? பாதுகாப்பாக இருக்கு. அதே வார்த்தைய மாத்தவே இல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இதுக்கு சொல்லப்படுகிற அதே வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான்? இந்த ஹூருல் ஈன்களுக்கும் சொல்லி காட்டுறான். அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து பேணி பாதுகாக்கப்படுவாங்க. யாரும் தொட முடியாது. யாரும் பார்த்திருக்க முடியாது. அந்த மாரி பாதுகாக்கப்படுவாங்க. இப்படி பேணி பாதுகாக்கப்படுறவங்க வந்து அப்படி மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. யாருக்கும் பார்க்க முடியாதுன்னு. இப்ப நீங்க நல்லா பாருங்க. கம்ப்ளீட்டா ஒருத்தங்கள மறைச்சிருக்கிறாங்கன்னா எது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஒரு பெண் இருக்கிறாங்க. ஃபுல்லாவே மறைக்கப்பட்டிருக்கிறாங்க. பார்க்கணும்னா என்னத்த மட்டும் தான் பார்க்கலாம்? அவங்க கண்கள மட்டும் தான் பார்க்கலாம். புரியுதா இப்ப? அதான் விஷயம். அப்ப அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான்? இந்த இடத்துல வந்து சொல்லி காட்டுறான். கண்களை பற்றி மட்டும் அவன் சொல்லி காட்டுகிறான். சரிங்களா? இப்ப இதுதான் அதனுடைய நான் சொன்னேன் இல்லையா? அந்த கண் அழகு. ஏன் கண்ண மட்டும் அல்லாஹ் சொல்றான்னா, எல்லாமே மறைக்கப்பட்டிருந்துச்சுன்னா தெரிஞ்சது கண்ணு தான். நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஆப்கானிஸ்தான்லாம் பார்ப்பீங்களா? பெண்களு அவங்க ஃபுல்லா மறைச்சிருப்பாங்க. அந்த வெறும் ஜாலி மாரி இருக்கும். கண்ணுக்கு முன்னாடி. அது மட்டும் தான் தெரியும். வேற ஒண்ணுமே தெரியாது. ஃபுல்லாவே மறைச்சிருப்பாங்க. அந்த மாரி இருக்கிறாங்க. அது மாரி நீங்க வந்து சில வளைகுடா நாடுகள்ல போனீங்கனாலும், அந்த மாரி வந்து ஆடை அணியக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அளவுக்கு பேணி பாதுகாக்கப்பட்டிருக்க இந்த ஹூருல் ஈன்களை பற்றி, கண்களை பற்றி மட்டும் சொல்றான். இப்ப அதுவுமே வந்து ஒரு அது என்ன சொல்றது? ஒரு இலக்கியமாக நீங்க அத வந்து பார்க்கும்பொழுது, அது எவ்வளோ ஒரு மிக அற்புதமாக பொருந்துது அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செய்யலாம்? நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். சரிங்களா?
சரி. இப்ப அடுத்து பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? அடுத்த வசனம். 24லேருந்து 27 வரைக்கும் படிங்க. இதெல்லாம் யாருக்கு கிடைக்குது? யாருக்கு கிடைக்குது? அவர்கள் செய்த நற்கூலி. யார் செய்த நற்கூலி? யார் இந்த நற்கூலி செய்தவங்க? நற்கூலி செய்பவர்கள் யார்? முந்தியவர்கள். நன்மைக்கு முந்தி போட்டி போட்டுக் கொண்டு செய்றாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் வந்து என்ன செய்றாங்க? அவங்களுக்கு தான் இந்த கூலி கிடைக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். லா யஸ்மஊன ஃபீஹா லகுவன் வலா தஹ்ஃபீமா. இது ரொம்ப முக்கியம். அடுத்து 25 அவர்கள் வந்து வீணான எதையும் அல்லது பாவமான மோசமான பேச்சு எதையுமே அவங்க வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். இது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா? நீங்க வந்து அந்த பெரும் பணக்காரர்கள் பார்ட்டி நடத்துறாங்கன்னு போன வாரம் சொன்னேன். அத கற்பனை பண்ணி பார்க்க சொன்னேன். அதுல வீணான பேச்சுக்கள் இருக்குமா? வெட்டி பேச்சு. வீணான பேச்சுன்னு சொல்லி வெட்டி பேச்சு. இருக்குமா இருக்காதா? இப்ப நீங்க ஒரு பார்ட்டி அதிகமா நடத்துறாங்க. இருக்கும். இங்க ஒண்ணும் பார்ட்டி வேணாம். நம்ம ஒரு திருமணத்துக்கு போனாலே வெட்டி பேச்சு, ஏகப்பட்ட வெட்டி பேச்சு இருக்கும். அ அதே மாரி வந்து நோவினை தரக்கூடிய பாவமான சொற்கள், பேச்சுக்கள் நெறைய இருக்கும். ஆனா இது எப்படி? இங்கேயும் உட்கார்ந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இது என்ன? வெட்டி பேச்சு கிடையாது. வீணான பேச்சு கிடையாது. பாவமான பேச்சு கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அவர்கள் வந்து கேட்க மாட்டாங்க. அப்படின்னா யாரும் பேச மாட்டாங்கன்னு அர்த்தம். யாரும் வெட்டி பேச்சு பேச மாட்டாங்க. யாரும் பாவமான விஷயங்கள பத்தி பேச மாட்டாங்க. பேசினா தானே கேட்கறதுக்கு. அப்ப இவங்களும் பேச மாட்டாங்க, அடுத்தவங்களும் பேச மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்துக்கிறோம். அப்ப இது வந்து ஒரு அற்புதமான ஒரு சபை. சரிங்களா? அப்ப அதனால தான் சொன்னேன் நானு. இவங்க யாரோட நம்ம இருப்போங்கிறது அதனால தான் கற்பனை பண்ணி பார்க்கணும். நம்ம வந்து நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரைட். அதே மாரி வந்து இது நம்ம சஹாபாக்க பெருமக்கள் ரலியல்லாஹு அஜ்மஈன் அவங்களோட அப்புறம் பெரும் பெரும் அறிஞர்கள், பெரும் பெரும் உயிர் தியாகிகள், பெரும் பெரும் நல்லடியார்கள், இறை நேசர்கள் இவங்களோடலாம் இருப்போம் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செய்யணும்? நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சபையில வந்து நம்ம வந்து இருப்போம் சொர்க்கத்துல அப்படிங்கிறது இங்க வந்து கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது. அடுத்து வந்து அல்லாஹ் சொல்றான், இல்லா கீலன் சலாமன் சலாமா. அங்க வந்து என்னது? எல்லாமே வெறும் அமைதி தான். சாந்திய தவிர அங்க வேற எதுவுமே கிடையாது. அ எல்லாமே சரியாக தான் இருக்கும் அங்க. அங்க வந்து அந்த சொல்றாங்கல்ல, ஒரு பிரச்சனையும் இருக்காது. அந்த மாரியான ஒரு இடமாகத்தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லிட்டானா? சொல்லிட்டு அடுத்து வந்து 27ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், "வஅஸ்ஹாபுல் யமீனி மா அஸ்ஹாபுல் யமீன்." இப்போ வந்து வலது பக்கத்தார். இந்த இடத்துல அல்லாஹ் யமீன்ங்கிற வார்த்தைய பயன்படுத்துறான். மைமனான்னு சொல்லல. யமீன்ங்கிற வார்த்தைய பயன்படுத்துறான். சரிங்களா? அப்ப இதுல வந்து மைமனாவும் இது உள்ள அடங்கிருவாங்க. ஏன்னா, அந்த வலது பக்கம் அப்படியே போயிடுச்சுன்னா, அந்த ஃபுல்லா அந்த வர்ற கேட்டகரி எல்லாமே போயிடும். அப்ப வந்து மைமனான்னு சொன்னா, அப்ப யமீன் உள்ளவங்க என்ன ஆகும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதனால என்ன பண்ணிட்டான் அல்லாஹ், யமீன்னு சொல்லிட்டான். அப்ப எல்லாமே இதுல அடங்கிருவாங்கன்றத நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். அஸ்ஹாபுல் யமீனி மா அஸ்ஹாபுல் யமீன். வலது பக்கத்தார். வலது பக்கத்தார் எப்படி எவ்வளோ சிறப்புக்குரியவர்கள். எவ்வளோ சூப்பரான ஆளுங்க அவங்க அப்படின்னு சொல்லி நான் போன தடவையே சொல்லியிருக்கிறேன். இந்த மா அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும்னு. எவ்வளோ சூப்பரானவங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். சொல்றானா? இப்ப சொல்லிட்டு அப்படியே நீங்க அடுத்து கீழ வந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா, மரங்கள், வாழை, நிழல் இப்படிலாம் போகுது. இங்க ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். மேல வந்து நம்ம வந்து சொர்க்கத்தினுடைய வர்ணனைகள படிச்சுட்டு வரோம் இல்லையா? மேல உள்ள சொர்க்கத்தினுடைய வர்ணனைகள்ல வந்து இந்த மரம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. கரெக்ட்டா? மேல படிச்சுட்டு வந்தோம்ல. மேல பார்த்தோம் இல்லையா? 17லேருந்து நம்ம அதாவது எத்தனைலேருந்து வரோம்? 15லேருந்து 17 பார்த்துட்டு வரோம். ஆமா. 15லேருந்து பார்த்துட்டு வரோம். அவங்க வந்து சிம்மாசனத்துல இருப்பாங்க, போறாங்க இப்படிலாம் பார்த்துட்டு வரோம்ல. இதுல மரம்லாம் எதுவுமே இல்ல. இப்ப இந்த வலது பக்கத்தார் அப்படின்னு சொன்ன உடனே இங்க வந்து மரம், இலை, அது என்னது இதெல்லாம் வருது. நிழலு இப்படிலாம் போகுது. இப்ப என்ன இது எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு, இது எனக்கு வந்து சாஃப்ட்வேர் வச்சு தான் உதாரணம் சொல்ல முடியும். நீங்க உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இப்ப இது பாருங்க. இது வந்து Zoom இருக்கு இல்லையா? இருக்கிறத அப்படியே போடுறேன். நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இந்த Zoom பாருங்க. இந்த Zoom பிளான் வந்து போட்டிருக்குது. இப்ப இந்த Zoom பிளான்ல பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஃப்ரீ பிளான்னு போட்டிருக்கானா? இப்ப அடுத்து ப்ரோ பிளான்னு போட்டிருக்கான். இந்த ப்ரோ பிளான்ல வந்து மேல போட்டிருக்கான் பாருங்க. எவ்ரிதிங் இன் பேசிக். அதாவது பேசிக்ல ஃப்ரீல கிடைக்கிற எல்லாமும் சேர்த்து எக்ஸ்ட்ரா இது. பிசினஸ் பிளான்ல பாருங்க. எவ்ரிதிங் இன் ப்ரோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ரீல கிடைக்கிற எல்லாமே கிடைக்கும். ப்ரோல கிடைக்கிற எல்லாமே கிடைக்கும். அதையும் சேர்த்து பிசினஸ்ல வருது. சரிங்களா? இந்த மாரி போட்டிருக்கான் பாருங்க. இப்ப என்டர்பிரைஸ்ன்னு பாருங்க. எவ்ரிதிங் இன் பிசினஸ் பிளஸ். பிசினஸ் பிளஸ்ல கிடைக்கிற எல்லாமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ரீல கிடைக்கிற எல்லாமே என்டர்பிரைஸ்ல கிடைக்கும். ப்ரோல கிடைக்கிற எல்லாமே கிடைக்கும். பிசினஸ்ல கிடைக்கிற எல்லாமே கிடைக்கும். பிசினஸ் பிளஸ்ல எல்லாம் இருக்கிற எல்லாமே கிடைக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? திருப்பி அதையே திருப்பி போடல. இதுல முன்னாடி உள்ள பிளான்ல உள்ள எல்லாமே சேர்த்து அப்படின்னு போட்டான். புரியுதா இது? புரியுதுங்களா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் புரியுது. இப்ப இத நீங்க வந்து மனசுல வச்சுக்கணும். அப்ப என்னடா இது முன்னாடி சொன்ன இது வந்து இப்ப இல்லையே அப்படின்னு யோசிக்க கூடாது. இவங்களுக்கெல்லாம் இழந்த மரம்னா அப்ப வந்து முந்தையவர்களுக்கு இழந்த மரம் அவங்களுக்கெல்லாம் இருக்காதா? அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்ப என்னன்னா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வலது பக்கம் உள்ளவங்களுக்கே இது கிடைக்குது அப்படின்னா,
முந்தியவர்களுக்கு இதுவும் கிடைக்கும், முன்னாடி சொல்லப்பட்ட விஷயமும் கிடைக்கும். அப்ப இழந்த மரம் இதெல்லாம் இப்ப பின்ன பார்க்க போறோம்ல, அதெல்லாம் இருக்கும். அதையும் சேர்த்து மேலே சொல்லப்பட்ட விஷயங்களும் இருக்கும். புரிஞ்சா? இது அப்படிதான் அத வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். கிளியருங்களா இது? கிளியரா? எஸ், புரிஞ்சிருச்சு நல்லா. ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். சரி. இது வந்து இது நான் ஏன் இந்த ஜூம் இது காட்டுறேன்னா, இந்த மாரி தான் இன்னைக்கு வந்து இந்த பிளான்கள் விளக்கும்போது இப்படிதான் விளக்குவாங்க. ஏன்னா ஃப்ரீல இப்ப ஒண்ணும் வேணாங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீயா சாப்பாடு குடுக்குறான்னு வைங்க. ட்ரெயின்ல நீங்க வந்து ஏதோ ஒரு இதுக்கு போறீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். ட்ரெயினோ எதுலயோ ஒண்ணு. உங்களுக்கு வந்து ஃப்ரீயான ஒரு இது குடுக்குறான். ஒரு செகண்ட் கிளாஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குது. செகண்ட் கிளாஸ்ல வந்து அல்லது ஃப்ரீயா தண்ணி பாட்டில் குடுக்குறான்னு வைங்களேன். செகண்ட் கிளாஸ்ல ஃப்ரீயா தண்ணி பாட்டில் குடுக்குறான். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து குடுப்பானா குடுக்க மாட்டானா? செகண்ட் கிளாஸ்ல குடுக்குறான். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல குடுப்பானா குடுக்க மாட்டானா? கண்டிப்பா குடுப்பான். அப்போ ஐஸ் வாட்டர் வரும். ஐஸ் வாட்டர் வரும். அதோட கூட ஒரு குவாலிட்டி அதிகமா இருக்குமே தவிர கம்மியா இருக்காது. அப்ப கண்டிப்பா குடுப்பாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப அதான் மேட்டர். அப்ப திருப்பி சொல்ல தேவையில்ல. ஏன்னா செகண்ட் கிளாஸ்லயே தண்ணி குடுக்குறாங்கும்போது, வாட்டர் பாட்டில் குடுக்குறாங்கும்போது, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல குடுப்பாங்கிறது வந்து புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி இப்ப இவர்களுக்கு வந்து வலது பக்கம் உள்ளவங்களுக்கே இலந்த மரம் கிடைக்கும், நிழல் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும்னா, அப்ப என்ன என்ன சொல்ல தேவையில்ல. முந்தியவர்களுக்கும் இது இருக்குங்கிறது சொல்ல தேவையில்ல. இது வந்து புரிந்து கொள்ளப்படுகிறது. அதுதான் அதனுடைய விஷயம். அப்ப என்னன்னா, தேவையில்லாம அல்ல ரெப்படிஷனே கொண்டு வரல. அப்படி சொல்லிட்டு விட்டுட்டான். இது வந்து பாருங்க, இது வந்து என்ன இலக்கியமா இது வந்து சொல்றதுல வந்து நடை. அந்த நடை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எலக்வன்ஸ் இது. சரிங்களா? அந்த மாரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து அது வந்து தேவையில்லாம நம்ம மனுஷன் பேசுற மாரி சல மனுஷன் கூட பேசுறது இல்ல. நீங்க பாருங்க என்ன அழகா பிளான்ஸ் எப்படி போட்டிருக்கான் பாருங்க. அந்த மாரி பேசுறது இல்ல. அப்ப இது வந்து புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா, இதுல உள்ளது இல்லையேன்னு பார்க்கக்கூடாது. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும். ஓகேங்களா? சரி. இப்ப பாருங்க. இப்ப நம்ம வந்துருதா? இப்ப வந்து எங்க போறோம்? இப்ப 28க்கு போறோம். ஃபி சித்ரி மஹ்லூத். இதுல வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து இலந்தை மரத்தை பத்தி பேசுறான். இப்ப இந்த என்ன சிதிர்ன்னு சொன்னா இலந்த மரம். இது என்ன இலந்த மரம் என்ன? என்ன இதுல வந்து என்ன முக்கியத்துவம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இஸ்லாத்த பொறுத்தளவுல இந்த இலந்த மரத்துக்கு வந்து நெறைய முக்கியத்துவம் இருக்கு. அதுல ஒரு சில ஹதீஸ்களை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டுறேன். இப்ப நீங்க வந்து சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆ இறந்துட்டாங்கன்னா, அவங்கள வந்து இலந்த இலைகள் போடப்பட்ட நீரால் குளிப்பாட்ட சொல்லியிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்தா போறாங்க இல்லையா? அவங்கள வந்து அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி இலந்தை இலைகள் போடப்பட்ட நீரால நீங்க வந்து அவங்கள குளிப்பாட்டுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாரி ஒரு சஹாபி வந்து கலிமா சொல்றதுக்கு வந்தாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "நீங்க போயி இலந்த இலைகள் போடப்பட்ட நீரால் நீங்க குளிச்சுட்டு வாங்க" அப்படின்னு சொன்னாங்க. கலிமா சொல்றதுக்கு முன்னாடி. ஒரு பெண் வந்து சஹாபிய பெண் வந்து ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து கேட்கறாங்க. இந்த மாரி மாதவிடாய் ரத்தம் வந்து ட்ரெஸ்ல பட்டுடுச்சுன்னா, அத வந்து எப்படி நான் வந்து அத வந்து என்ன பண்ணணும்? அத வந்து எப்படி போக்குறதுன்னப்போ, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, "ஒரு குச்சி வச்சு சொரண்டிட்டு என்ன பண்ணு, இலந்த இலைகள் போடப்பட்ட நீரால் கழுவு" அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த மாரி வந்து இதுல வந்து என்ன இருக்குது? இந்த இலந்தை இதுக்கு வந்து நெறைய ஒரு முக்கியத்துவம் இருக்கு. சரிங்களா? இப்ப எதனால இந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப பார்க்க வேண்டிய நேரம் இல்ல. அப்பன்னா டாபிக் எங்கேயோ போயிடும். அதனால அத அப்படியே விட்டுருங்க. ஆனா இலந்த மரம் அப்படிங்கிறதுக்கு வந்து நெறைய ஒரு முக்கியத்துவம் இருக்குங்கிறது அப்படிங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. 2வது இந்த இலந்த மரம் வந்து எத்தன பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. வலது பக்கம் அந்த படம் போட்டிருக்கேன். இந்த படத்த நல்லா கவனத்துல வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம வந்து சொல்லப் போற விஷயங்கள் வந்து புரியும். பாருங்க மரம் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. சின்ன மரம் இல்ல இது. சின்ன செடி இல்ல. பெரிய மரம். அதுல வந்து எவ்வளோ இலைகள், எவ்வளோ கிளைகள் இதெல்லாம் இருக்குங்கிறத அப்படியே மனசுல வச்சுக்கங்க. மனசுல வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்வோம்? நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த இலந்த மரம் எங்க இருக்குது? அல்லாஹ் சொல்ற இலந்த மரம் எங்க இருக்கு? சொர்க்கத்துல. சொர்க்கத்துல இருக்குது. அப்ப அதுதான் நம்ம வந்து என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். சொர்க்கத்தில் இலந்தை மரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் முக்கியமான விஷயம்? இப்ப பாருங்க புகாரில வந்து 3887வது ஹதீஸ். இதான் மெஹராஜ் இருக்கு இல்லையா? விண்ணுலக பயணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விண்ணுலக பயணத்தை பற்றி பேசுகின்ற நீண்ட ஹதீஸ். ரொம்ப பெரிய ஹதீஸ். ஒவ்வொரு முதல் வானத்திலேருந்து அதாவது இங்கேருந்து புறப்பட்டு புறாக்லேருந்து புறப்பட்டு போய் அவங்க ஒவ்வொரு வானமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போனாங்கல்ல, அந்த ஹதீஸ் வந்து அது முழுமையா அத விவரிக்கக்கூடிய விண்ணுலக பயணத்தினுடைய அந்த ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல எப்படி வரும் அப்படின்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சித்ருல் முன்தஹா அப்படிங்கிற அந்த இடம் வரைக்கும் கொண்டு போவாங்க. சித்ர்னா என்ன? இலந்த. முன்தஹானா என்ன? அவ்வளோதான் பவுண்டரி. அதான் எல்லை. அதுக்கு மேல போக முடியாது. தடுக்கப்பட்ட எல்லை. சரிங்களா? அந்த இடத்துல என்ன இருந்துச்சு? சித்ருல் முன்தஹா. ஒரு இலந்தை மரம் இருக்குது அந்த இடம். சரியா? அப்ப என்ன? சொர்க்கத்துல யாருக்குமே செல்ல அனுமதி இல்லாத இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் போனாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட போல. அந்த இடத்தோட நின்னுட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் போறாங்க. அல்லாஹ்வோட பேசுவதற்கு. சரியா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடம். அந்த எல்லைய குறிக்கிறதுக்கு என்ன இருக்கு அங்க? இலந்தை மரம் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செய்றோம்? நம்ம வந்து புரிந்து கொள்றோம். அப்படிப்பட்ட ஒரு இலந்தை மரங்கிற அந்த யாருக்குமே செல்ல அனுமதி இல்லாத அந்த இத வந்து நம்ம வந்து காட்டுகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். இப்ப நம்ம வந்து எதற்கு மத்தியில இவர்கள் இருப்பார்கள்? சொர்க்கவாசிகள். இலந்தை மரங்களுக்கு மத்தியில தான் இருப்பாங்க. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? எங்க வேணாலும் போலாம் சொர்க்கத்துல.
எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம வந்து போலாம். இது நானா சொல்லல. இது வந்து சூரா ஜுமர்லயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து 74வது வசனத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 39 74ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். வகாலு அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி சதகனா சதகனா வஅதஹு. அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்ததை வந்து என்ன செஞ்சான், அவனுடைய வாக்கு அளித்ததை வந்து உண்மைப்படுத்தினான் எங்களுக்காக. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யாரு சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க. சொர்க்கத்தில் நாங்கள் எங்கு வேண்டுமானாலும் எங்களுக்கு போவதற்கு வாய்ப்பு தந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து எங்க வருது? 39 74ல வருது. அப்ப இந்த இலந்தை மரத்துக்கு மத்தியிலே இவர்கள் வாழ்வார்கள்னா, எங்கேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இங்க போகக்கூடாது, அங்க போகக்கூடாது. அது அந்த மாரி எதுவுமே கிடையாது. சொர்க்கத்தில் எங்கு வேண்டுமானாலும் அவர்கள் வந்து சொர்க்கவாசிகள் வந்து போகலாம் அப்படிங்கிறது இந்த கருத்து வந்து இதிலேயே வந்து விடுகிறது. அப்படிங்கிறதையும் நம்ம வந்து என்ன செய்யலாம்? நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். அப்புறம் அந்த ஹதீஸ் இருக்கு இல்லையா? அந்த விண்ணுலக ஹதீஸிலேயே இந்த இலந்தை மரத்த பத்தி பேசும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அந்த சிதறத்துல் முன்தஹா இருக்கு இல்லையா? அத பத்தி சொல்லும்போது சொன்னாங்க. அதனுடைய பழங்கள் வந்து அ கூஜாக்கள் மாரி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒரு ஊர். அந்த ஊரினுடைய கூஜா. அவங்க ஒரு ஒரு மாரி கூஜா பயன்படுத்துவாங்க. அ அந்த கூஜா வந்து எப்படி இருக்குமோ, அந்த மாரி இருந்தது. அந்த மரத்தினுடைய இலைகள் யானைகளின் காதுகள் மாரி இருந்துச்சுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யானைகளின் காதுகள் மாரி. அப்ப பார்த்துக்கங்க. யானை காது எவ்வளோ பெருசு இருக்கும்? ஒரு இலை. ஒரு மரத்தில எவ்வளோ இலை இருக்கும்? நான் அந்த படம் ஞாபகம் இருக்கா? அந்த படம் சொன்னேன்ல, மறந்துடாதீங்க. அந்த படத்த ஞாபகம் வச்சுக்கங்கன்னு. எத்தன இலை பார்த்தீங்க? அந்த மரத்தில இலந்த மரம் நான் ஃபோட்டோ காட்டுனேன்ல, முன்னாடி உள்ள ஸ்லைட்ல. லட்சக்கணக்கான இலைகள் இருக்கும். ஆ அப்போ ஒவ்வொரு இலையும் வந்து யானையோட காது மாரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ பெருசு இருக்கும் பார்த்துக்கங்க அப்ப. ஒரு இலையே அப்படி இருந்துச்சுன்னா எவ்வளோ பெருசு இருக்கும். அப்ப என்ன இதுல மேட்ரு? ஏன் இவ்வளோ பெருசு இது என்ன என்ன இதுல மேட்டர்ன்னா, இலை இவ்வளோ பெருசு இருந்துச்சுன்னா, மிக அருமையான நிழல் தரக்கூடியதா அது இருக்கும். இந்த நிழல பத்தியும் பின்னாடி வருது. இப்ப இதையும் ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப இலை வந்து பெருசா இருந்தா, அந்த மரம் எவ்வளோ பெருசு இருக்கும் பார்த்துங்க அப்ப. அப்ப அவ்வளோ பெரிய ஒரு மரமா இருக்கும்போது, அவ்வளோ நிழல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செய்யணும்? இதுல வந்து புரிந்து கொள்ளணும். அப்ப இது வந்து ஒரு சாதாரண மரம் இல்ல. சரியா? சரி. இப்ப இந்த இலந்தை மரம்ன்னு அல்லாஹ் சொல்லிட்டு சும்மா விடல. மஹ்லூதுங்கிறான். மஹ்லூதுன்னு சொன்னா, அந்த முள்ளே இருக்காது. அந்த இதுல. இதுதான் முள்ளு. இது வந்து க்ளோஸ் அப் ஷாட் எடுத்து போட்டுருக்கேன். இலந்தை இலந்தை மரத்தினுடைய முள்ளு இது. நீங்க பார்க்குறீங்க இல்லையா? இலந்தை மரத்தினுடைய முள்ளு எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. முள்ளு எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. அப்போ இந்த இது வந்து பூமியில இருக்கிற இலந்த மரம். ஆனா என்னது? சொர்க்கத்தில இருக்கிற இலந்த மரத்தில என்ன செய்யாது? முள்ளு என்பது இருக்காது. இந்த பூமியில் உள்ள இலந்த மரம் மாரி அல்ல சொர்க்கத்தில் இருக்கின்ற இலந்தை மரம். அதான் இங்க புரிஞ்சுக்கணும் நம்ம. முள்ளு இல்ல அப்படின்னு சொல்லும்போது என்ன செஞ்சிடக்கூடாது? இங்க இருக்கிற இலந்த மரம் மாரி நம்ம கற்பனை பண்ணிறக்கூடாது. இப்ப அது வந்து இலந்த மரம் தான். ஆனா அது வந்து வேற தரத்தில் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும். பூமியில் உள்ள இலந்த மரத்தில நெறைய முள்ளு இருக்கும். குறைந்த அளவு தான் பழம் இருக்கும். இலந்த மரத்த போய் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா முள்ளு தான். நீங்க பாட்டுக்கு கண்ணாபின்னான்னு கை வச்சீங்கன்னா கீறி விட்டுரும். ஆனா என்ன இருக்கும்? நெறைய முள்ளு, குறைந்த அளவு பழம். பழம் இருக்கும். ஆனா குறைவா இருக்கும். அங்க எப்படி இருக்கும்? முள்ளே கிடையாது, பழங்கள் மட்டும். அப்ப இது என்னத்த காட்டுது? செழிப்பு மட்டும் தான் அங்க சொர்க்கத்துல. கஷ்டம், நோவினை இதுக்கெல்லாம் அங்க இடமே கிடையாது. வந்து கை கீறிச்சு, அது வந்து குத்திரும். ஐய்யயோ! குத்துமோ என்னவோ பயம். அதெல்லாம் இங்கேயோட மூட்டை கட்டிட்டு போயிற வேண்டியதுதான் பூமியோட. சொர்க்கத்து என்பது வந்து வெறும் செழிப்பு மட்டும் தான். வெறும் இன்பம் மட்டும் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ளலாம். சரியா? இது வந்து 28. அடுத்து பாருங்க. "வத்தல்ஹிம் மம்தூத்" அ குட குடையா வாழைகள். அப்படியே குல குலையா தொங்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வாழை மரம். மம்தூதுங்கிறது வாழைகள்னு சொல்லலாம், அல்லது வேற விதமான பழங்கள் உள்ள மரம்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். வாழைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல வந்து பழங்கள் தரக்கூடிய மரங்கள்னு வைத்துக் கொண்டாலும் சரி, நெறைய வாழை மரங்கள் வந்து இருக்கும். இதுல வந்து அ மந்தூத் அப்படின்னு சொன்னா, கொல கொலையா. எந்த அளவுக்கு கொல கொலையான்னா, மேலிருந்து கீழ வரைக்கும். மரத்தினுடைய உச்சியிலிருந்து மரத்தினுடைய கீழ வரைக்கும் அப்படியே என்ன செய்யும்? பழமா தொங்குமாம். இவ பார்க்க எப்படி இருக்கும் இது? மேலேருந்து கீழ வரைக்கும் பழமா அப்படி நிரம்பி இருந்துச்சுன்னா ஒரு மரம், எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? எப்படிங்க இருக்கும் பார்க்கறதுக்கு? முகம் சுளிக்கிற மாரி இருக்குமா? ச்சை! கண்ணு குளிர்ச்சியா இருக்கும். கண்ணு குளிர்ச்சி ரொம்ப அழகா இருக்கும். பார்க்கறதுக்கு என்ன செய்யும்? அழகாக இருக்கும். அப்ப அது மாத்திரம் இல்ல. அப்ப அழகு அழகு மாத்திரம் இல்ல. பறிக்கிறதுக்கு எளிது. அங்க போயிட்டு வந்து என்ன செய்ய தேவையில்ல, குச்சி தூக்கிட்டு போக தேவையில்ல. பழத்த பறிக்கிறதுக்கு. பிறகு குதிக்க தேவையில்ல, பறிக்கிறதுக்கு. இங்க அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குல்ல. கொஞ்சம் கொஞ்சம் குட்டையா இருந்தா போச்சு. பறிக்க முடியாது. இல்லாட்டி வந்து ஒரு 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 என்ன ஒ ஒரு கம்பு வச்சிருப்பாங்க. அத வச்சு தட்டுறது. அல்லது கல் எடுத்து எறிவாங்க. அதெல்லாம் அங்க தேவையில்ல. அதெல்லாம் பூமியோட சரி. அங்க போனோம்னா, எங்க பாரு எல்லா ஆல் டைரக்ஷன்ஸு நீங்க சுத்தி வந்தீங்கன்னா, ஃபுல்லா பழம் தான். அப்ப எங்க வேணாலும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? பறித்துக் கொள்ளலாம். அவ்வளோ பறிப்பதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும். அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட கொல கொலையாக பழங்களை தரக்கூடிய மரங்களுக்கு நடுவே அவர்கள் இருப்பார்கள். அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செய்யும்? நம்ம வந்து புரிந்து கொள்றோம். சரிங்களா? இப்ப அடுத்து 30வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், "லில்லிம் மம்தூத்" நீண்ட நிழல் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த ஹதீஸ பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரில வர ஹதீஸு. சொர்க்கத்தில ஒரு மரம் இருக்குது.
அதன் நிழலில் 100 ஆண்டுகள் பயணிக்க முடியும். ஒரு மரம். அந்த ஒரு மரத்தினுடைய நிழல்ல 100 ஆண்டுகள் ஒருத்தன் வந்து என்ன செய்ய முடியுமா? பிரயாணம் செய்து போக முடியும். அப்ப 100 ஆண்டுகள் ஒருத்தன் பிரயாணம் செஞ்சு போனான்னா, எவ்வளோ தூரம் போவான்? எவ்வளோ தூரம் போவான்? ஆனா, இவன் பிரயாணம் எதுல செய்றாங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அதெல்லாம் இங்க பியூட்டி. நடந்து போய் பிரயாணம் பண்றானா? குதிரையில போறானா? அல்ல இன்னைக்கு இருக்கிற ஃபெராரில போறானா? அல்ல ஜெட்ல போறானா? இத சொல்லல. பிரயாணம்ன்னுட்டாங்க. அப்ப நம்மளே கற்பனை பண்ணிக்க வேண்டியதுதான். அப்ப ஜெட்ல ஒருத்தன் வந்து ஒரு 100 ஆண்டுகள் பிரயாணம் பண்ணான்னா, எவ்வளோ எவ்வளோ தூரம் போவான் அவன்? அ அப்ப அந்த அளவுக்கு 100 ஆண்டுகள் போகின்றன. அவ்வளோ டிஸ்டன்ஸ் தருகின்ற ஒரு மரத்தினுடைய நிழல். இதுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இத ஏன் வந்து இங்க கொண்டு வரோம்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்த வந்து ஓதுங்கன்னாங்க. எந்த ஆயத்து? ஃபிலில்லி மம்தூத் அப்படிங்கிற அந்த ஆயத்த வந்து ஓதுங்க. இந்த இதே சூராவுல, அதாவது சூரா வாக்கியாவுல வருகிற இந்த ஆயத்தை ஓதிக்கொள்ளுங்கள்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா? அப்ப அதனால தான் இதோட தொடர்பு படுத்துறோம். இது ரொம்ப முக்கியம். இப்ப இது வந்து நம்ம நெறைய ஹதீஸ் படிச்சிருப்பீங்கல்ல. சுபான் அல்லாஹில் அலீம் வபிஹம்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா, சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு மரம் நடப்படுகிறது அப்படின்னு. கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹதீஸு? இந்த திக்ர் சொன்னீங்கன்னா, அல்லாஹ் வந்து உங்களுக்கு மரம் நடுவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆ. இப்ப என்ன இங்க பிரச்சனைன்னா, நம்ம வந்து மரம்ங்கிறது வந்து ஒரு மரம் நடப்படுதுன்னா, நம்ம மாமரம், தென்னை மரம் மாரி நமக்கு வந்து கற்பனை. ஒரு மரம் நடுறதுங்கன்னு. இந்த மாரி மரம் பாருங்க, ஒரு மரம் நடப்பட்டுச்சுன்னா, 100 ஆண்டுகள் அந்த நிழல்ல பயணிக்க முடியும்னா, அப்ப எவ்வளோ பெரிய மரமா இருக்கும்? அப்ப அப்படிப்பட்ட ஒரு மரம் அவ்வளோ பெருசு இருக்குன்னா, அந்த நிலப்பரப்பு எப்படி இருக்கும்? சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லாஹ் உங்களுக்கு அந்த மரத்த குடுத்துட்டான். அப்ப மரம் மட்டுமா குடுப்பான்? அந்த மரம் இருக்கின்ற இடத்த குடுக்குறான். அப்ப நீங்க வந்து இந்த திக்ர் சொல்ல அல்லாஹ் மரத்த நடுறான்னா, அவ்வளோ பெரிய இடம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்ப அவ்வளோ பெரிய இடம் கிடைக்குதுன்னா, யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய சொர்க்கம் வந்து ஒரு 2 பெட்ரூம், 3 பெட்ரூமுக்கு நம்ம இங்க வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பெரிய அடிதடியா இருக்குது. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட், ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்குள்ள இங்க வந்து அப்படியே அது என்ன முள்ளி பிதுங்கி, அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இங்க. இல்லையா? அப்ப அங்க பாருங்க. அப்ப இந்த மரம் நடுவதுன்னு ஹதீஸ்ல படிக்கிறோம்ல, அப்ப என்ன இது மனசுல வச்சுக்கணும். நம்ம மரம் நடு தென்னை மரம், மாமரம் மாரி நெனச்சிற கூடாது. இவ்ளோ நிழல் தரக்கூடிய ஒரு மரத்துக்கு வந்து அல்லாஹ் வந்து தருவான். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான மரம். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான மரம் இருக்குதுன்னா, அவ்ளோ பெரிய இடம். விசாலமான ஒரு இடம். கற்பனைக்கு எட்டாத விசாலம். அப்படிப்பட்ட விசாலமான ஒரு சொர்க்கம் வந்து அல்லாஹ் நமக்கு தரான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். இதையும் வந்து என்ன செய்யுங்க, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த நிழல்லாம் ஓகே. சொர்க்கத்துல சூரியன் இருக்குமா? சொர்க்கத்துல சூரியன் இருக்குமா? ஆ? சூரியன் ஆ. இருந்தா தானே நிழல் வரும். சொர்க்கத்துல சூரியன் இருக்குமா? சூரியனை பத்தி சொல்லப்பட்டதா சொர்க்கத்துல எங்கேயுமே சூரியன் கிடையாது. கேள்விப்பட்டேன். சூரியன் கிடையாது. சரியா? அப்ப நிழல் எதுக்கு? அ? சூ சூரியன் இல்ல. ஒருவேளை குளிர்ச்சி நல்லா இருக்குமோ? அ? ஏசி மாதிரி. இல்ல அது கரெக்ட்டு. பட் வந்து நிழல் எதுக்கு? உங்களுக்கு சூரியன் இருந்தா தான் வேர்க்கும், வேர்த்து கொட்டும். இப்படிலாம் பிரச்சனை வரும். இப்ப எதுக்கு இங்க நிழலு அப்படின்னா, சொர்க்கம் வந்து முழுமையாகவே ஒளியால தான் நிரப்பப்படும். யாரோட ஒளியால? அல்லாஹ்வின் ஒளி. 1 அல்லாஹ்வின் ஒளி, ரப்பல் ஆலமீனுடையது. 2வது சொர்க்கவாசிகளுக்கே ஒளி இருக்கும். சொர்க்கவாசிகளுக்கே ஒளி இருக்கும். சரிங்களா? அப்ப இது வந்து என்ன செய்யுது? அந்த ஒளி வந்து எப்படின்னா, ஒரு கஷ்டப்படுத்தக்கூடிய ஒளி இல்ல. வெளிச்சம் அவ்வளோதான். சரிங்களா? இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து ஒரு இந்த நிழலை சொல்லி காட்டுறான். அந்த நிழலுங்கிறது வந்து என்ன? நம்ம வந்து பார்த்தோம்னா, இளைப்பாறுதல் வசதி. அ சொல்லுவோம்ல, அது நல்லா அப்பாடான்னு இந்த இப்ப இருக்குது சம்மர் அடிச்சு கொளுத்துது வெயிலு. இப்ப இந்த இதுல வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப இதனுடைய அந்த நிழல் என்பது வந்து இளைப்பாறுதல். அ ஒரு வசதி, ஒரு அதனுடைய கம்ஃபோர்ட் இதெல்லாம் அது வந்து என்ன செய்யுது? காட்டுது. அப்போ வந்து நீண்ட நிழல்னு அல்லாஹ் சொல்லுவது வந்து, ஒண்ணு அந்த மரங்கள். இப்ப அந்த மரம் வந்து நான் சொன்ன மாரி எவ்வளோ பெரிய மரமா இருக்கும் பாருங்க. அந்த இலை பாரு இப்ப புரியுது உங்களுக்கு. யானையினுடைய காது மாரி இருக்குங்கிறாங்க ஒரு இலை. ஒரு மரத்துல லட்சக்கணக்கான இலை இருக்குமே! இல்லையா? அப்ப அந்த மரம் எவ்வளோ பெருசு இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஒரு இலை வந்து யானையோட காது மாரின்னா, லட்சக்கணக்கான இலைகள் இருக்கு. அந்த மரத்த காட்டுனோம்ல அந்த படம். அதனால தான் சொன்னேன் அந்த படத்த ஞாபகம் வச்சுக்கங்கன்னு. இப்ப அதோட கற்பனை பண்ணி பாருங்க. எவ்வளோ பெருசு இருக்கும் அந்த மரம். அப்ப அந்த மரத்தினுடைய நிழல் எப்படி இருக்குன்னா, எவ்வளோ எவ்வளோ தூரத்துக்கு போலாம் அதுல. ஒரு பிரம்மாண்டமா இருக்கும்ல. அப்ப அதான் அதுல விஷயம். அப்ப என்னன்னா, இப்ப இந்த மாரி ஒரு மரம் இல்ல. இந்த மாரி பல மரங்கள் இருக்கும். இந்த மரங்களுக்கு மத்தியில தான் என்ன செய்வார்கள்? இந்த சொர்க்கவாசிகள் வாழ்வார்கள். அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப அப்படி ஒரு நிழல் தான். அந்த மாரி ஒரு நிழல் இருக்கும். அப்படின்றத நம்ம வந்து புரிந்துக்கணும். அப்ப இது எத காட்டுதுன்னா, இளைப்பாறுதல், கம்ஃபோர்ட். எந்த விதமான ஒரு துன்பமோ, கஷ்டமோ, ஒரு என்னடா ஒரு சொன்ன டிஸ்கம்ஃபோர்ட்ன்னு சொல்லுவோம்ல. ஒரு என்னப்பா இது இப்படி இருக்குது? அந்த மாரி எதுவுமே இருக்காது. கஷ்டம் இல்ல. அந்த மாரி ஒரு ஒரு சின்ன ஒரு சலிப்பு. அசௌகரியம் கூட சின்ன ஒரு அசௌகரியம் கூட என்ன செய்யாது?
அவர்களுக்கு இருக்காது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செய்றோம்? நம்ம வந்து புரிந்து கொள்றோம். சரிங்களா? சரி. அடுத்தது பாருங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், "வமாய் மஸ்கூப்." இங்க வந்து ஓடிக்கொண்டே இருக்கின்ற நீர். எப்பவுமே நீர் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப என்ன ஒரு நீர் வந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்ததுன்னா, அந்த இடம் எப்படி இருக்கும்? அந்த இடம் எப்படி இருக்கும்? பளிச்சுன்னு இருக்கும். தூய்மையா குளிர்ச்சியா இருக்கும். இருக்கும். குளிர்ச்சியா இருக்கும். குளிர்ச்சியா இருக்கும். பசுமையா இருக்கும். சரிங்களா? பசுமையாக இருக்கும். இப்ப இது ஓடிக்கொண்டு இருக்கும்ன உடனே நம்ம என்ன விளங்கிடக்கூடாது, வெறும் வெறும் ஒரே ஆறா ஓடும் போல இருக்குன்னு. இல்ல. இங்க தான் நான் சொன்ன கற்பனை சக்திய வந்து பயன்படுத்தணும். ஆறும் ஓடும். நீரூற்றுகள் ஓடும். நீர்வீழ்ச்சி இருக்கும். அப்ப பாருங்க, இப்படி எல்லாம் என்னென்னலாம் நீங்க கற்பனை பண்ண முடியுமோ கற்பனை பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். நீங்களே கற்பனை பண்ணிக்கணும். வெறும் ஆறு மட்டும் இல்ல. வெறும் ஆறா பார்க்கும்போது வெறும் ஆறா ஓடிச்சுன்னா போர்ல அடிக்கும். எங்க எங்க பாரு ஆறா ஓடுதுன்னு. அந்த ஆறுமே பல விதமான இதுல இருக்குன்னு வைங்க. பட் இருந்தாலும் சொல்றேன். அப்ப என்னன்னா நம்ம இன்னைக்கு நம்ம டூரிஸ்ட் போறோம்ல, டூருக்கு போறோம்ல, டூரிசம். எங்கெங்கலாம் போறோம் பாருங்க. எங்கெங்கலாம் நீர்வீழ்ச்சி இருக்க போறோம். குற்றாலம் போறோமா இல்லையா? ஏன் போறோம்? நீர்வீழ்ச்சி. ஆறுக்காக போல, நீர்வீழ்ச்சிக்காக போறோம். இல்லையா? அப்ப இந்த மாரி இருக்கு. நீங்க வந்து நீர்வீழ்ச்சிக்காக பல இடங்கள் இன்னைக்கு நம்ம வந்து போறோம். குறிப்பா குற்றாலம் சொல்லலாம். இல்லையா? குற்றாலம் வந்து போறோம். இப்ப இந்த நீர்வீழ்ச்சிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இந்த மாரி நீரூற்று. நீங்க போறீங்க இல்லையா? அந்த நீரூற்று வந்து இருக்குல்ல ஃபவுண்டெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நீரூற்ற பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அதுக்காக போறாங்க மக்களு. அப்ப இது மாரிலாம் இருக்கு. அப்ப என்ன அப்டின்னா, இப்ப எல்லாமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுல வச்சிருப்பான். ஆறுகள் இருக்கும், நீரூற்றுகள் இருக்கும், நீர்வீழ்ச்சி இருக்கும். அப்போ வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப மிக அற்புதமாக இருக்கும். இப்ப நம்ம அந்த சொன்னோம் இல்லையா, அந்த பெரும் பணக்காரர்கள் நடத்துற பார்ட்டில, அப்பவே நான் கேட்டிருந்தேன். இந்த தீவுல இருக்கிறாங்க அவங்க என்னென்னலாம் செய்வாங்கன்னு. அப்ப நம்ம சில பேர் சொன்னா போட்டிங் போவாங்க அப்படின்னு. இந்த மாரி போட்டிங்கு, ஜெட் ஸ்கீயிங்கு, ஸ்நார்க்லிங்கு, ஸ்கூபா டைவிங்கு இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தேடி பார்த்துங்க. ஜெட் ஸ்கீயிங்னா என்ன? ஸ்நார்க்லிங்னா இதெல்லாம் இருக்கு. நீங்க துபாய்ல போனாங்கன்னா இதெல்லாம் மக்கள் பண்ணிட்டு வராங்க போயிட்டு. ஸ்கூபா டைவிங்னா என்ன? அ அப்ப நெறைய பேருக்கு தெரியாம இருக்கும். இப்ப இதுக்கெல்லாம் கவலைப்பட தேவையில்ல. ஐயோ! இதெல்லாம் என்னன்னே தெரியாம இருக்குன்னு. இதுக்கு தான் சொர்க்கம். இங்க எத்தன பேர் இத பத்தி கூட கேள்வி கூட படாதவங்க, எத்தன கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க உலகத்துல. என்னன்னே தெரியாது. அனுபவிக்கிறத விடுங்க. அனுபவிக்கிறது 2வது. கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க. இப்ப அவர்களெல்லாம் அப்படி விட்டுருவானா? இதெல்லாம் என்ன? இதுக்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து தூக்கி சாப்பிடுகிற மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்க வந்து சொர்க்கத்தில் தருவான். அப்ப இவ்ளோ நீரூற்றுகள் இருக்குன்னா, அங்க நெறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ்கள்லாம் நெறைய இருக்கும். குளிக்கிறதுக்கு என்ன, அப்படியே இளைப்பாறுவதற்கு என்ன, நீச்சல் அடிக்கிறதுக்கு என்ன, இப்படி பல விதமான பார்த்து ரசிப்பதற்கு என்ன, இப்படி விதவிதமாக பல விதமான விடயங்கள் வந்து அங்க வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்றோம். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியம். கிளியரா இதுவரைக்கும்? கிளியருங்களா? அல்ஹம்துலில்லாஹ். சரி, புரியுதுங்க. சரி. இப்ப பாருங்க. அடுத்து பாருங்க. அடுத்த வசனம். இதுல 32ல அல்லாஹ் சொல்றான். "வஃபாக்கியத்தின் கசீரத்தின்" அதாவது நெறைய பழங்கள். ம். நெறைய பழங்கள்னு சொல்றான். இப்ப இது வந்து சமர் அப்படின்னு அரபில சொன்னாலும் பழம் தான். ஆனா இங்க பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை வந்து ஃபாக்கியத்தின் அப்படிங்கிற வார்த்தைய அல்லாஹ் வந்து பயன்படுத்தியிருக்கான். சமர்னாலும் பழம் தான். அதுவும் குர்ஆன்ல வருது. மின சமராத்தி ரிஸ்கல் லக்கும் அல்லாஹ் சொல்லுவான். பழங்களிலிருந்து ரிஸ்கை தா அப்படின்னு. உன்னுடைய ரிஸ்கில் இருந்து பழங்களை தா அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா? யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சிருக்காங்கல்ல துவா. அதான். பழங்களை குடுன்னு வருதே. நீங்க எடுத்து படிச்சீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்கல்ல. அந்த காபத்துல்லாவ கட்டிட்டு துவா செஞ்சாங்க. அப்ப பலவிதமான பழங்களை குடுன்னு என்ன செஞ்சாங்க? துவா செஞ்சாங்க. அப்ப அங்க பயன்படுத்தியிருக்கப்பட்ட வார்த்தை சமர், சமராத் பன்மையில. சரியா? இங்க வந்து அல்லாஹ் சமர்ன்னு சொல்லல. ஃபாக்கியத்தின்ங்கிறான். அப்ப மொழிபெயர்க்கும்போது எல்லாம் பழம் தான் மொழிபெயர்ப்பாங்க. ஆனா வார்த்தை வேற வார்த்தை. அப்ப ஃபக்கீஹ அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் மகிழ்ச்சி அடையறான்ல. எதையோ ஒண்ணு கண்டு அல்லது ஏதோ ஒரு பேச்சை கேட்டு அவன் வந்து மகிழ்ச்சி அடையறான் தெரியுமா? அதுக்கு தான் ஃபக்கீஹ அப்படின்னு அரபில சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பழங்கள் வந்து மகிழ்ச்சிய தரும். அதனுடைய நறுமணம் மகிழ்ச்சிய தரும். அதனுடைய சுவை மகிழ்ச்சிய தரும். அத பார்த்தாலே ஹாப்பி ஆயிருவான். பார்த்தாலே நீங்க சாப்பிடணும்னு பார்த்தாலே சந்தோஷமாயிருவான். அத பார்த்தாலே என்ன செய்வாங்க? மக்கள் வந்து ஹாப்பி ஆயிருவாங்க. அந்த மாரியான ஒரு பழங்களாக அது இருக்கும். அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செய்றோம்? நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாரி நம்ம அதனுடைய மணமா இருக்கட்டும், அதனுடைய அ சுவையா இருக்கட்டும், எல்லாமே மகிழ்ச்சிய தரக்கூடியதாக இருக்கும். அப்படிங்கிறத இந்த ஃபாக்கியத்தின் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து அது வந்து நமக்கு வந்து சுட்டிக்காட்டுது. அதே மாரி பாருங்க, ஏராளமா இருக்கும் பழம். 1, 2 இல்ல. இப்ப ஏராளமான பழங்கள்னா என்ன அர்த்தம்? நம்ம போன தடவையே சொன்னேன். ஒரு இதுல நெறைய இருக்கும். மாம்பழம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, மாம்பழத்துல எத்தன வெரைட்டி இருக்கு? அவ்வளோ வெரைட்டியும் அதுல இருக்கும். இப்ப அதுல வந்து பங்கனப்பள்ளின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பங்கனப்பள்ளிக்குள்ள அப்படியே லிமிட்டட், அன்லிமிட்டட் ஸ்டாக்கு எவ்வளோ வேணாலும் இருக்கும். ஆ அதே மாரி அல்ஃபோன்ஸா இந்த மாரி. இந்த மாரி வாழைப்பழம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எத்தன வெரைட்டி இருக்கு? இந்த மாரி உலகத்துல எத்தன பழங்கள் இருக்கு? அவ்வளோ பழத்திலயும் அவ்வளோ பழங்களையும் கொண்டு வந்து குவிச்சா, எப்படி இருக்கும்? உலகத்துல எத்தன பழங்கள் இருக்கு? எண்ணி பார்க்க முடியுமா? எத்தன வகையான பழங்கள் இருக்கு? அ நீங்க வந்து தென் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா, அங்க அவன் எங்கேயுமே கிடைக்காது. அந்த மாரி பழம்லாம் இருக்கும். இப்ப இங்க இந்தியால கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சுது. இந்த துரியான் அந்த இதுல என்னென்னவோ சொல்றாங்க. அந்த டிராகன் ஃப்ரூட் என்னன்னோ சொல்றாங்க. அதெல்லாம் இந்தியால வர்றதில்ல. வெளியிலேருந்து தாய்லாந்து இந்த மாரி நாடுகள்லேருந்து வருது.
சில பழங்கள். அதெல்லாம் இப்போ இறக்குமதி பண்ணி வருது இல்லையா? இப்போ இதெல்லாம் அங்கே போனால் தான் கிடைக்கும். இப்போ இந்தியாவில் கொஞ்சம் வருது. இந்த மாதிரி கிடைக்காத பழங்கள் எத்தனை இருக்குது? சவுத் அமெரிக்கா, சைனாவுக்கு போனீங்கன்னா சில பழங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்தியாவுக்கு இல்லை. நீங்கள் அங்கே போனால் தான் சாப்பிட முடியும். அப்போ இந்த மாதிரி என்னது, ஒரு இடத்துல உள்ளது இன்னொரு இடத்துல இல்லாமல் இருக்குது பூமியில் இல்லையா? அப்போ சொர்க்கத்தில் வந்து எல்லா பழத்தையும் எல்லாம் கொண்டு வந்து குவிச்சிருவான். என்ன இருக்குதோ அவ்வளவும். அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ ஏராளமான பழங்கள் இருக்கும், பல வெரைட்டிஸ், கணக்கே இல்லாமல் வெரைட்டிஸ்கள் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாம் சொல்லி காட்டுறான். சரி, இருக்குது இல்லையா? இப்போ அடுத்து எல்லாம் சொல்கிறான் அந்த பழங்களை பற்றி விவரிக்கும் பொழுது, இது வந்து தீர்ந்து விடாது. லா மக்தூஅத்தின் வலா மம்னுஆ. அது வந்து ஒரு தீர்ந்து விடாது, தடுக்கவும் படாது. தடுக்கப்படாதுன்னா இது சாப்பிடக்கூடாதுன்னு எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அப்போ என்ன, இப்போ இங்கே பாருங்கள், என்னதான் நீங்கள் வந்து பழம் பெரிய பணக்காரராக இருந்தாலும், நீங்கள் பழக்கடையே வச்சுருந்தாலும், பழ குடோனே வச்சுருந்தாலும், பழங்களுக்கு சீசன் இருக்குது. அந்த சீசனில் தான் அந்த பழம் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து சீசன் இல்லாத சமயத்தில் நீங்கள் என்னதான் ஆசைப்பட்டாலும் அந்த பழம் கிடைக்காது. ஆனால் சொர்க்கத்தில் எப்படி, பழத்துக்கு சீசனுங்கிறதே கிடையாது. எல்லா டைம், எனி டைம் எந்த பழம் வேணாலும் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, தீர்ந்து விடாது. வந்து என்னங்க இப்போ தாங்க தீர்ந்து போச்சு, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்தீங்க, அந்த கதையெல்லாம் கிடையாது. கணக்கில்லாத எண்ணிக்கை, எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். சரிங்களா? அதே மாதிரி உண்ணுவதற்கு தடை இல்லை. நல்லா பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வா அலைஹிஸ்ஸலாமோட இதை பொருத்தி பார்க்கணும். அவங்களுக்கு என்ன தடை இருந்துச்சு? என்னங்க தடை இருந்துச்சு? தடை இருந்ததா இல்லையா சாப்பிடக்கூடாதுன்னு? ஒரு குறிப்பிட்ட மாசம் சாப்பிடக்கூடாதுன்னு இருந்துச்சு. இப்போ நம்ம அல்லாஹ் வந்து இப்போ நம்ம சொர்க்கத்தில் கொடுக்கும்போது என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்? நமக்கு வந்து உண்ணுவதற்கு எந்த வித தடையும் இல்லை, என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இப்போ இந்த மாதிரி சாப்பிடாதீங்கன்ற தடை ஒரு தடை. இன்னொன்று வந்து நோயினால தடை இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒருத்தருக்கு சக்கரை நோய் இருக்கு, பலாப்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரு, சாப்பிட முடியுமா? டாக்டர் என்ன சொல்லுவாரு? டாக்டர் சொல்லுவார், ஆமாம் பழாப்பழம் சீசன் இப்போ சம்மரு, நல்ல ஆசையாக தான் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. டாக்டர் சொல்லுவார், சாப்பிடக்கூடாதுங்க, சுகர் 400 இருக்குது, பழாப்பழத்தை அப்படியே பாருங்க, கண்ணால் பார்த்துக்குங்க, அல்லது எடுத்து வச்சு மோந்து பாருங்க, சாப்பிட்றாதீங்க பாரு. ஏன்? வாங்குறதுக்கு பணம் இருக்கு, பலாப்பழமும் இருக்குது, ஆனால் சாப்பிட முடியல. ஏன்? நோய். அப்போ அது ஒரு தடை தானே. அப்போ சொர்க்கத்தில் எப்படி? நோய் காரணமாகவும் தடை இல்லை. அதான் இதை சாப்பிடக்கூடாதுன்னு தடை வைக்கல அல்ல, நோய் காரணமாகவும் தடை இருக்காது, எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், ஒரு நோயும் இருக்காது. அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செய்கிறோம், இதில் வந்து புரிந்து கொள்கிறோம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அப்படிங்கிறத பாருங்கள். சரியா? சரி, இப்போ சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இப்போ ஃபுருஷின் மர்ஃபூஆ, உயர்ந்த விரிப்புகள் அதில் இருப்பாங்க அப்படின்னு. இந்த ஃபுருஷ் அப்படின்னு சொன்னால் படுத்து உறங்கும் விரிப்பு. பாய் நினச்சிக்கிற கூடாது. விரிப்புனா சொல்கிறது கார்பெட் மாதிரின்னு வச்சுக்கிங்களேன், நல்ல ஒரு சௌகரியமாக இருக்கும். அப்போ படுத்து உறங்குற விரிப்பு, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக அந்த மாதிரி ஒரு வச்சுக்கிங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு இது. இப்போ வந்து மர்ஃபூஆ, உயர்ந்த அப்படின்னு சொல்கிறான். உயர்ந்ததுன்னா என்ன? தரத்திலும் உயர்ந்தது, உயரத்திலும் உயர்ந்தது. தரத்திலும், தரம்னா நல்ல குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டி, உயர்ந்த தரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அதுலேயும் உயர்ந்தது, உயரத்திலும் ஹைட்லேயும் நல்ல மேலே நல்ல ஜம்முன்னு என்ன இருக்கும், உங்களுக்கு தரையில் கிடையாது, அப்படி மேலே அப்படி எல்லாத்தையும் அப்படி பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கிற மாதிரி என்ன செய்யும், அதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இது பாருங்க 35ல் அல்லாஹ் என்ன சொல்கிறான், படிங்க பார்ப்போம். 35ல் என்ன சொல்கிறான்? இன்ன அன்ஷானா உன்ன இன்ஷா, என்ன சொல்கிறான் 35ல்? யாராவது படிங்க. நிச்சயமாக அவர்களை உருவாக்குவோம், முற்றிலும் புதிதாகவே உருவாக்குவோம். இப்ப பாருங்க, இந்த 34 விரிப்பை பத்தி பேசிட்டு டமார்னு அவர்களை உருவாக்கும். யாரை உருவாக்குவான்? யாரை உருவாக்குவான்? 36 படிங்க. ஊர்லினா இல்லையாங்கிறத பார்ப்போம். அந்த 36 யாரு? அது பெண்கள். பெண்கள். அப்போ அந்த உயர்ந்த விரிப்பை பத்தி எல்லாம் பேசிட்டான். உயர்ந்த விரிப்பை பத்தி பேசிட்டு தனியாக படுத்து கிடப்பாங்க, கம்பெனி இல்லாம இல்ல. அப்ப துணைக்கு என்ன இருப்பாங்க? பெண்கள் இருப்பாங்க. இது வந்து எப்படி எப்படி பியூட்டியா சொல்றான் பாருங்க. அப்படியே இதுவா சொல்லாம அங்க வந்து உங்க வந்து துணைக்கு பெண்கள் இருப்பாங்கன்னு நல்லா சொல்லல. அப்படியே ஜம்ப் வருது. சம்பந்தம் அப்படி மேலோட்டமா படிச்சுட்டு போனீங்கன்னா சம்பந்தம் இல்லாம தாவி தாவி பேசுற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் நிறுத்து கவனிக்கணும். விரிப்பை பத்தி பேசிட்டு இவர்களுக்காகவே பிரத்யேகமாக ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்ட பெண்கள், புதிதான ஒரு படைப்பு, மிகவும் தனித்துவமான பெண்கள். அப்ப துணைக்கு பெண்கள் இருப்பாங்க. அந்த விரிப்பு அப்புறம் துணைக்கு பெண்கள் எப்படி வருது பாருங்க. இப்ப நஷ அப்படின்னு சொன்னா ஒன்றை படைத்து அதை வந்து பெர்ஃபெக்டா செய்யறது, அதுதான் நஷ அப்படிங்கிறதுக்கு. இதுல பாத்தீங்கன்னா இதே சூறாவில் இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த சொர்க்கத்தை பத்தி சொல்லுகின்ற இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பின்னாடியே சூறாக்கள் அல்லாஹ் வந்து அதே வார்த்தையை பயன்படுத்தி சொல்றான். நம்மள மாதிரி ஆளுங்க புரிந்துக்கணும்ன்றதுக்காக என்னவோ தெரியல. பாருங்க 72ல் பாருங்க, இதே வார்த்தையை வந்து அல்லாஹ் பயன்படுத்துறான். எப்படி பயன்படுத்துறான்? அன்தும்
அன்ஷஅதும் ஷஜரத்தஹா அம் நஹ்னுல் முன்ஷிஊன். அல்லாஹ் கேட்குறான், மரத்தை பத்தி சொல்றான். நீங்கள் வந்து இந்த மரத்தை வந்து நீங்க படைச்சீங்களா அப்படின்னு. இந்த மரத்தை வந்து எப்படி படைக்கப்படுது பாருங்க. மரமா அப்படி வருதா? எப்படி மரம் வந்து எப்படி வருது சொல்லுங்க பாப்போம். மரம் எப்படிங்க வருது? அல்லாஹ் படைச்ச விதையில இருந்து அது உருவாகி விதையிலேருந்து வருது. வருது. அப்ப விதையிலேருந்து அது வந்து சின்ன செடியா வந்து அது அப்படியே வந்து வளர்ந்து 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 அது எப்படி ஒரு பெர்ஃபெக்ட்டா வருது பாருங்க. ஒரு ஆலமரம் எடுத்துக்கிட்டா சின்ன விதை தான். எவ்வளோ பெரிய அது விதை எவ்வளோ பெருசு? சின்னது. அப்படியே வந்து அது எவ்வளோ பெருசா எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா வருது பாருங்க. அப்ப அதான். அப்ப வந்து அல்லாஹ் வந்து அத எப்படி எந்த பெர்ஃபெக்ஷன பார்க்கலாம் நீங்க ஒரு மரத்துல. அதுதான் அல்லாஹ் வந்து இங்க பார்க்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறான். அப்ப அந்த மாதிரி என்ன செய்வான்? இந்த பெண்கள அல்லாஹ் படைப்பான். ஸ்பெஷலு. சும்மா இல்ல. அப்படி எடுத்து வச்சு அத அப்படியே பெர்ஃபெக்ட்டா கொண்டு வரது. ஆ சரி. இப்ப கேள்வி என்னன்னா, யார் அந்த பெண்கள்? நம்ம டப்புன்னு ஒரே அடியில அடிச்சுட்டோம் ஊருல் ஈன்கள்னு. அதான் சொன்னேன்ல, நம்ம ஊருல் ஈன்கள்னா நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அவனான ஊருல் ஈன்கள் தான். சரி. இதுல வந்து ஒரு ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸினுடைய தரத்த பத்தி கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அறிஞர்கள் மத்தியில. சரிங்களா? சில பேர் வந்து அந்த அளவுக்கு சரி இல்லங்கிறாங்க. சில பேர் வந்து சில கோளாறுகள் இருந்தாலும் கருத்து வந்து சரியானது தாங்கிறாங்க. என்ன இருந்தாலும் இத நீங்க மேலோட்டமா ஒரு கருத்துக்காக நான் இத இங்க வந்து பதிவு பண்றேன். சரிங்களா? இதுல வந்து என்ன ஒரு வயதான பெண்மணி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்கறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நான் வந்து சொர்க்கத்துக்குள்ள நுழையறதுக்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, வயதானவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். வயசானவங்க சொர்க்கத்தில் நுழைய மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே அந்த பெண் வந்து அழத் தொடங்கிர்றாங்க. அப்ப ஏன்னா அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அடடா! அப்ப அவ்வளோதான் போச்சு போல. நம்ம சொர்க்கத்துக்கே போ முடியாது. நான் வந்து வயதானவங்களா இருக்கிறேனே! அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வருத்தப்பட்டு என்ன பண்ண அழுவ ஆரம்பிச்சுடுறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்சுவலா என்ன சொல்ல வந்தாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளாரிஃபை பண்றாங்க. இல்ல நான் அப்படி சொல்லல. ஒரு வயதான பெண்ணாக நுழைய மாட்டாள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீ சொர்க்கத்துக்கு போவ. ஆனா எப்படி? கிழவியா வயதானவங்களா நீங்க போக மாட்டீங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்த ஓதி காட்டுறாங்க. அதான் இங்க பாயிண்ட். எந்த ஆயத்த ஓதி காட்டுறாங்க? இந்த ஆயத்த ஓதி காட்டுறாங்க. இன்னா அன்ஷஹனா உன்ன இன்ஷாஹா ஃபஜஅல்னா உன்ன அப்காரா ஊர்வன் அத்ராபன் இந்த ஆயத்த ஓதி காட்டுறாங்கன்றத நம்ம வந்து பார்க்குறோம். இது இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க வந்து தொகுத்த அந்த ஷமாயில் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஷமாயில் அல் முஹம்மதியா அப்படின்னு ஒரு புத்தகத்தை தொகுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி. அந்த அந்த புத்தகத்துல வருகின்ற ஒரு ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸை வந்து இதோட பொருத்தி இத எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இப்ப இந்த பெண்கள் யாரு? இப்ப சொல்லுங்க இந்த ஹதீஸ வந்து இந்த ஹதீஸினுடைய ஒளியில் இந்த ஆயத்தை பார்க்கும்பொழுது இந்த பெண்கள் யாரா இருப்பாங்க? மனைவி. மனைவிமார்கள். யார் மனைவிமார்கள்னா யாரு? நீங்க தான். நீங்க சகோதரிகள் தான். அப்ப இங்க இருக்கிற பெண்களை தான் அல்லாஹ் வந்து எப்படி பண்ணுவான்? ஸ்பெஷலா மாத்திருவான். தனித்துவமா மாத்திருவான். அத எப்படி அந்த மரத்த பத்தி அல்லாஹ் சொல்லி அந்த மாரி பெர்ஃபெக்ட்டா படைச்சு அப்படி பெர்ஃபெக்ட் ஆக்குவான். ஊருலீன்களுக்கு கூட அல்லாஹ் இப்படி சொல்லல. நம்ம ஊருலீன்கள போட்டு மண்டைய போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கோம். ஊருலீன் கிடக்குது. அது ஒரு பக்கம் வைங்க. இங்க இருக்கிற பெண்கள், இந்த பூமியில இருக்கின்ற அ அ நற்பண்புள்ள அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்கின்ற இந்த பெண்கள எல்லாம் எப்படி மாத்துவான்? ஸ்பெஷலா மாத்துவான். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் வந்து அப்ப நீங்கலாம் ஸ்பெஷலு சகோதரிகள்லாம் இங்க. அல்லாஹ் அப்படிதான் பார்க்குறான். அப்ப அந்த மாரி அல்லாஹ் மாற்றுவான் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செய்றோம்? இங்க வந்து பார்க்குறோம். அதனால இது ஹூருல் அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் வெளிய வந்து இந்த மாரி இருக்குங்கிறத பாருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் இங்க வந்து நான் சொல்லிக் காட்ட விரும்புறேன். என்ன அப்படின்னா, நான் சொன்னேன்ல 4 இடத்துல அல்லாஹ் ஹூருல் சொல்றான். ஆனா பல இடங்கள்ல அவர்கள் வந்து தூய்மையான துணைவியர்கள் இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அஸ்வாஜு முத்தஹரா தூய்மையான துணைவியர்கள். இந்த தூய்மையான துணைவியர்கள வந்து நெறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இதுவும் ஹூருல் ஈன்னுன்னே புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இல்ல. எந்தெந்த இடத்தெல்லாம் வந்து தூய்மையான துணைவியர பத்தி அல்லாஹ் பேசுறானோ, அந்த இடங்கள்லாம் ஹூர் கிடையாது. நீங்க நல்லா எடுத்து பாருங்க குர்ஆன்ல. நெறைய இடங்கள் அல்லாஹ் வந்து இந்த தூய்மையான துணைவியர பத்தி அல்லாஹ் பேசுறான். நெறைய இடங்கள்ல வருது. எங்கெங்கெல்லாம் பேசுறானோ அங்க பாருங்க ஹூர பத்தி இருக்கவே இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க. ஹூர் பத்தி இருக்கிற இடத்துல, அதே இடத்துல வந்து என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ், அந்த தூய்மையான துணைவியர பத்தி பேச மாட்டான். 2 செப்பரேட்டாவே வச்சிருக்கிறான். அப்ப எப்படின்னா, அந்த தூய்மையான துணைவியர் யாரு? நம்ம தான். அப்ப ஆணுக்கு வந்து இங்க இருக்கிற பெண்களுக்கு வந்து நல்ல ஆண்கள். நம்மளுடைய கணவரோ, மனைவியோ அங்க வந்து நமக்கும் அங்கேயும் கணவராவும், மனைவியாவும் வரட்டும் நம்ம துவா செய்வோம். சரிங்களா? அப்ப அவங்க தான். அப்ப இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தூய்மையான துணைவியர்ங்கிறது வந்து இங்க உள்ளவர்கள். இங்க இருக்கிறவங்க தான். அதே மாரி இங்க உள்ள பெண்கள் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த ஹூருல் என்பது வந்து வச்சிருக்கிறான் அல்லாஹ். சில பேருக்கு கிடைக்காம போகும்ல. அப்ப அவன விட்டுறதா? இப்ப வந்து மனைவி வந்து சொர்க்கத்துக்கே போமாட்டாங்க. மோசமா இருப்பாங்க. அப்ப அவ்வளோதான அப்ப அவருக்கு. இந்த மாரி இதுக்கு வந்து என்ன செய்யுது? அது வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு இதுவா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறானே தவிர, அத போட்டு நம்ம என்ன செய்ய தேவையில்ல. சொர்க்கமே அதனுள்ளேயே சுற்றி வருகிறது. எல்லாமே அதுதான் அப்படிங்கிற மாரி அந்த அளவுக்கு நம்ம வந்து கொண்டு போவது என்பது தவறு என்பதை நம்ம வந்து என்ன செய்யணும்? இந்த இதில புரிந்துக்கணும். கிளியரா அது? கிளியரா? அல்ஹம்துலில்லாஹ். சரி, சரி. இப்போ வந்துருச்சா? இப்ப பாருங்க. அப்படி என்ன ஸ்பெஷல்ன்னு சொல்லிட்டானா நீங்க அல்லாஹ்? எக்ஸ்கியூஸ் மீ நீங்க கடைசியில சொன்னீங்கல்ல, அது கொஞ்சம் புரியல. அதாவது ஒய்ஃப் வந்து ரொம்ப பொல்லாதவங்களா இருப்பாங்க சில சமயம். சில சமயம்
வந்து அதாவது ஈவன் அல்லாஹ் கூட சரியா வணங்காம தொழுவாம இருப்பாங்க. சில இடத்துல சில இது பார்க்கும்போது ஆண்கள் வந்து தொழுகிறதே கிடையாது. பெண்கள் ஆமா, வந்து ரொம்ப ஈமானோட ரொம்ப அல்லாஹ்வுக்கு ஆமா, ஆமா. வழியில இருந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு அந்த அவங்களுடைய மாதிரி இருக்கிறவங்களுக்கு மனைவியோ, உங்களுக்கு வேற அவங்க ஆண்கள் அல்லாஹ் கொடுப்பான். இல்ல அவர் அவங்களுடைய சொர்க்கத்துக்கு வரலன்னா. ஹஸ்பண்டும் வருவாங்களா? அல்லது வேற அது எப்படி வருவாங்களான்னு வருவாரு? கேட்கிறேன். அவரு நல்லது பண்ணா வருவாரு. ம். அவர் நல்லது பண்ணலன்னா அவ்வளவுதான். அல்லாஹ் தான் ம். பாதுகாக்கணும். சரி. சரியா? இன்ஷா ம். ஓகே. ஓகே உஸ்தாத். சரிங்களா? சரி. இப்ப பாருங்க. என்ன ஸ்பெஷல்? அப்படி என்னதான் ஸ்பெஷல் இந்த பெண்கள் இடத்துல? அப்படி ஸ்பெஷலா மாத்துவான் அவங்கள அப்படின்னு நான் சொன்னேன்ல. என்னத்த மாத்துவான்? பாருங்க. அத அடுத்த இதுல சொல்லி காட்டுறான் பாருங்க. எப்படி மாத்துவான்? ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா. கன்னிகளாக மாற்றுவான். இந்த கன்னின உடனே நமக்கு வந்து ஒரு ஒரு தலையில வந்து ஒரு பிம்பம் இருக்கு. நம்ம வந்து உடல் ரீதியா தான் கன்னிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சு வச்சிருக்கிறோம். கன்னினா அப்படிதானே? கன்னினா உடல் ரீதியா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த சொர்க்கத்த பொறுத்தளவுல உடல் ரீதியாவும் சரி, மன ரீதியாவும் சரி, என்றென்றும் கன்னிகள். ஒரு தடவ இல்ல. இங்க வந்து எல்லாரும் ஒரு தடவ தான் கன்னியா இருப்பாங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி இல்லையா? இங்க அப்படி கிடையாது. உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும் என்றென்றும் கன்னிகள். மன ரீதியாவும் பாருங்க. இப்ப ஒண்ணும் இல்ல. நான் ஒரு பெரிய வந்து இது வந்து நான் வந்து விவரிக்க தேவையில்ல. ஒரு சுருக்கமா அப்படி சொல்றேன். நீங்க அப்படியே நீங்க கற்பனை பண்ணி புரிஞ்சுக்க வேண்டியதுதான். எல்லாரும் இங்கலாம் வயதுக்கு வந்தவர்கள் தான் மாஷா அல்லாஹ். அதனால உங்களுக்கு புரியும். பெரும்பாலும் திருமணமும் ஆயிருக்கும். வெட்கம்னு வச்சுக்கங்க. ஒரு கன்னிக்கு இருக்கின்ற வெட்கம் மாரி மத்தவங்களுக்கு இருக்குமா? இருக்காது. இல்லையா? அந்த வெட்கம் இருக்கு இல்லையா? அந்த வெட்க உணர்வு இருக்கு இல்லையா? அது ஒரு அழகு. அந்த வெட்க உணர்வு வந்து ஒரு அழகு. அந்த வெட்க உணர்வு வந்து எப்படி இருக்கும்? ஒரு கன்னிக்கு எப்படி இருக்கும்? அதே மாரி தான் 3வது தடவ, 5வது தடவ, 10வது தடவ இருக்கும். இருக்காது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்றென்றும் கன்னிகளா இருப்பான். அப்ப அந்த வெட்க உணர்வு, இந்த இதெல்லாம் இருக்குல்ல. அதே மாரி பாருங்க, இந்த மாரி சிந்தனை பண்ணீங்க. இப்ப இந்த மாரி எல்லா விடயங்களும் என்ன செய்யும்? உடல் ரீதியாவும் சரி, மன ரீதியாவும் சரி. அந்த மன ரீதியா அந்த வெட்கம் என்பது மன ரீதியான விஷயம். உடலுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. அப்ப இந்த மன ரீதியாவும் சரி, உடல் ரீதியாவும் சரி, என்றென்றும் கன்னிகளா இருப்பாங்க. அப்ப இதுல வந்து ஒரு இன்பம் இருக்குது. அவங்களுக்கும் இன்பம் இருக்குது, மத்தவங்களுக்கும் இன்பம் இருக்குது. இத வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்றான்? அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். சரிங்களா? இத அப்படியே மனசுல வச்சுக்கங்க. அது வெறும் உடல் ரீதியா மட்டும் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக அத நான் சொல்றேன் நானு. சரிங்களா? அதெல்லாம் அந்த பூமியோட சரி. இது வந்து வேற ஒரு உலகத்தினுடைய ஒரு மிக சிறப்பான ஒரு உலகத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். சொர்க்கத்தை பற்றி பேசுகிறோம்ங்கிறத நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்புறம் அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க. உருபன் அத்ராபா அப்படின்னு சொல்றான். இங்க 2 வார்த்தை இருக்கு. உருபன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அத்ராபன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. உருபன் அப்படிங்கிற இந்த வார்த்தைய நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பார்வை, பேச்சு, நடத்தை எல்லாவற்றிலும் காதல் வெளிப்படுறது. அதான் உருபன். நேசிக்கின்ற பெண்கள்னு மொழிபெயர்ப்பாங்க. எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னு தெரியல. நேசிக்கின்ற பெண்கள் அப்படின்னு மொழிபெயர்ப்பாங்க. அல்லது தன் கணவர்கள் மீது காதல் கொண்டவர்கள் மொழிபெயர்ப்பாங்க. இப்ப இது என்னன்னா, சும்மா நேசிக்கிறதுன்னா, சும்மா நேசிக்கிறது இல்ல. அது பூமியில தான் நேசிக்கிறாங்க. பூமியில நேசிக்கலையா? அப்ப இது எப்படிப்பட்ட நேசம்? அவர்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் காதல் வெளிப்படும். நேசம் வெளிப்படும். அன்பு வெளிப்படும். ஒவ்வொரு அசைவிலும். பார்வையா இருக்கட்டும். அப்படி ஒரு பார்வை பார்த்தாங்கன்னா, அதுல வந்து அன்பு இருக்கும். அந்த மாரி இருக்குதா இங்க? எப்போ அன்பு வருதோ அப்பதான் பார்ப்பாங்க. சில பேர் பார்த்தாங்கன்னா, அப்படி பொசுக்குற மாரி பார்க்குறாங்க. இல்லையா? அந்த மாரி இல்ல. ஒவ்வொரு பார்வையுமே என்ன செய்யும்? அன்பை தருகின்ற விதமா இருக்கும். ஒவ்வொரு பேச்சு, அப்படி ஒரு ஒரு வார்த்தை பேசினா கூட அதுல அன்பு வெளிப்படும். நடத்தை, அப்படி தொட்டா கூட அதுல ஒரு அன்பு வெளிப்படும். இப்படி எல்லாமே அவர்களுடைய அத வந்து அன்பின் காதலின் மொத்த உருவமாயின்னு சொல்லுவோம்ல, அதான். அதான் உருபன். அப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க. இது வந்து சாதாரணமா நடக்குமான்னா நடக்காது. அல்லாஹ் அந்த மாரி மாற்றுவான். அதான் ஸ்பெஷல். இந்த மாரி எங்கேயுமே நீங்க கேள்விப்பட முடியாது. அது எப்படிங்க அது? அப்படிதான். அப்ப எல்லாமே அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் வந்து அன்பையும், நேசத்தையும், காதலையும் வெளிப்படுத்தும். அப்படிங்கிறது தான் வந்து இந்த இதுல உருபன் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறான். அத்ராபன் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். இதுவும் ஸ்பெஷல். அத்ராபன்னா என்ன? சம வயது உடையவர்கள்னு மொழிபெயர்க்கிறாங்க. இது ஆக்சுவலா அத்ராப் அப்படின்னு சொன்னா பெஸ்ட் மேட்ச்ன்னு சொல்லுவோம் இல்லையா? பெஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் இந்த கல்யாண வெப்சைட்டுக்கெல்லாம் மேட்ச் மேக்கிங் வெப்சைட்ன்னு சொல்லுவாங்க. இல்லையா? பெஸ்ட் மேட்ச். நீங்க கூட அந்த ட்ரெஸ் எடுக்கும்போதெல்லாம் சொல்லுவீங்களே, மேட்சிங்கா எடுங்க. மேட்சிங்கான ப்ளவுஸு, மேட்சிங்கான அது, மேட்சிங்கான இதும்பீங்களே ட்ரெஸ் எடுக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அப்படி மேட்ச் ஆகுற மாரி. அந்த மேட்ச். அப்ப அந்த அத்ராபன்னு சொன்னா அந்த மாரி மேட்சிங்கா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அது என்ன மேட்சிங்கா இருக்கக்கூடியவர்கள்? இப்ப வயது எடுத்துக்கங்க. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆணுக்கு வந்து வயது அதிகமா இருக்குன்னு வைங்க. 10, 12 வயசு டிஃபரன்ஸ் இருக்கும். அல்லது வந்து என்ன இருக்கும்? ரொம்ப கம்மியா இருக்கும். 3 மாசம், 4 மாசம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். இல்லையா? அந்த மாரி இருக்கும். அது மாரி நிறத்த பாருங்க. ஒருத்தர் நல்ல கருப்பா இருப்பாரு. கணவர் நல்ல கருப்பா இருந்தா, மனைவி நல்ல சிவப்பா இருப்பாங்க. அல்லது மனைவி கருப்பா இருந்தா, கணவர் சிவப்பா இருப்பாரு. சமம் இல்ல. உயரம் பாருங்க. கணவர் நல்ல உயரமா இருப்பாரு. மனைவி குட்டையா இருப்பாங்க. அல்லது உல்டா. அவரு குட்டையா இருப்பாரு. மனைவி வந்து கிட்டத்தட்ட அவரு உயரமா இருப்பாங்க. அல்லது கொஞ்சம் அவரோட உயரமா இருப்பாங்க. சமம் இல்ல. அறிவு. மனைவி பார்த்தோன்னா, அப்படியே அறிவு பொக்கிஷமா இருப்பாங்க. கணவருக்கு பார்த்தா, அந்த அளவுக்கு அறிவு இருக்காது. குணம். கணவர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமா கோவப்படுவாரு. மனைவி வந்து அப்படியே சாந்த சுருபியா இருப்பாங்க. அல்லது அப்படியே மாற்றம். கணவர் வந்து பேசுறதுக்கே அவருக்கு இது வராது. பேசவே மாட்டார். மனைவி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இதெல்லாம் சமம் இல்ல. ஓகே. அது வந்து திருமணம் நடக்கும்னு வைங்க. நடக்க சந்தோஷமா வாழ்வாங்க. அது வேற மேட்டர். ஆனா சமம் இல்ல.
அந்த அறிவுள்ள அந்த பெண்ணிட்ட போய் கேட்டு பாருங்க. ஒரு அறிவுள்ள ஆண் வேணுமா? இல்ல உங்க கணவர் இப்போ சுமாரா தான் இருக்கிறாரு, அந்த மாரி இருந்தாலும் கண்டிப்பா சொல்லுவாங்க, இல்லங்க ஒரு அறிவு இருந்தா நல்லா இருக்கும். அதே மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்க அந்த ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கங்க, அவர் கணவர்னு வச்சுக்கோங்க, பெரிய ஸ்போர்ட்ஸ்ல பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கிரிக்கெட் அது இதுன்னு அவர் ஃபுல்லா அத பத்தியே ஆராய்ச்சி பண்றது, பேசுறது, இந்த மாரியான இதுல அல்லது அரசியல்ல பத்தி பெரிய அறிவு அத பத்தி பேசுறதெல்லாம் விருப்பப்படுவாரு. மனைவிக்கு அதெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அப்ப இங்க இதுல சமம் இல்ல. அது மாரி மனைவிக்கு ஏதாவது ஒரு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கணவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இதெல்லாம் சமம் இல்ல. அப்ப இந்த சொர்க்கத்துல எப்படி? அதான் சமம். பெஸ்ட் மேட்ச் எல்லா வகையிலயும். வயதா இருக்கட்டும், நிறமா இருக்கட்டும், உயரமா இருக்கட்டும், அறிவா இருக்கட்டும், குணமா இருக்கட்டும், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டா இருக்கட்டும். இப்படி எல்லா வகையிலும் பெஸ்ட் மேட்ச். அதற்கு சமமாக இருப்பார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். கிளியரா? இந்த அத்ராபன்றதுல எல்லாமே வந்துருச்சு. கிளியருங்களா? அல்ஹம்துலில்லாஹ். சரி. இப்ப அப்படி பாருங்க. 15ல இருந்து அப்படியே வரிசையா பாருங்க. 15ல என்னென்னலாம் வருது பாருங்க. சிம்மாசனம் 15ல. அப்புறம் அடுத்து பட்லர்கள். பட்லர்னா பணியாட்கள். அப்புறம் மது, பழங்கள், இறைச்சி, கூருளின்னு வந்துருச்சா? 15 முதல் 23 வரை. சரி. இதெல்லாம் எங்க கிடைக்குது? எந்த இடத்துல கிடைக்கும்? சொர்க்கத்துல எங்க கிடைக்கும்? அரண்மனைக்கு உள்ளேயா, வெளியேயா? அரண்மனைக்கு உள்ள. அரண்மனைக்கு உள்ள கிடைக்குது. சரியா? இப்ப அரண்மனைக்கு உள்ள கிடைக்குதுல்ல? இப்ப அரண்மனைக்கு உள்ளேயே அப்படி சுத்திட்டு இருந்தா என்ன ஆகும்? வெளியே வரணும்ல. இப்ப பாருங்க, அடுத்த இதுல இருந்து பாருங்க. இந்த 28ல இருந்து பாருங்க. இலந்தை மரங்கள், வாழை மரம், நிழலு, நீரூற்று, பலவிதமான பழங்கள் இதெல்லாம் எங்க கிடைக்குது? அரண்மனைக்குள்ளேயே, வெளியே? வெளியே. அரண்மனைக்கு வெளியே கிடைக்குது. இதை எப்படி கற்பனை பண்ணணும்? அரண்மனைக்குள்ள அப்படியே எல்லாம் டூர் காட்டுறான். அப்படியே பாடுறா என்னென்ன இருக்குன்னு. ஆஹா, சரி உள்ளே பார்த்துட்டு இருந்தா அப்படியே கொஞ்சம் வெளியே வா. அப்படி வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தா என்ன? அப்படியே இலந்த மரம், வாழை மரம், அப்படியே ஃபுல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் பழமா தொங்குது. அப்படியே நிழலோ நிழலு. வா, ஒரே நீரூற்று, ஆறு, நீர்வீழ்ச்சி, அட 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 அட. அப்படியே போனா பழம் அப்படியே குமிஞ்சு கிடக்குது. என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் பழம். வருதா? வந்துருச்சா? சரி. இப்ப பாருங்க, அடுத்து பாருங்க 35ல இருந்து பாருங்க. உயர்ந்த விரிப்புகள், துணைக்கு பெண்கள். இது எங்க நடக்குது? உயர்ந்த விரிப்புகள் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரண்மனைக்கு உள்ளதான். அரண்மனைக்குள்ள. பாத்தீங்களா? அப்ப எப்படி இது எப்படி கற்பனை பண்ண பியூட்டிங்க இது. அப்படியே சும்மா மொட்டையா படிச்சுட்டு போறோம் வரிசையா தான் சொன்னானே. எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே அரண்மனைக்கு உள்ளத அப்படியே சொல்லிட்டு வெளியே வந்து அப்படியே சுத்தி பாக்குறீங்க தோட்டம் கிட்டலாம். சுத்தி பார்த்துட்டு தோட்டத்திலே இருக்க முடியுமா? அப்படி திரும்பி போகணுமா? அப்படியே திரும்பி போறீங்க. திரும்பி போனா திரும்பி அப்படியே உயர்ந்த விரிப்புகள், துணைக்கு பெண்கள். எப்படி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா முடியுது பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப உள்ளேயும் வெளியேயும் கிடைக்கும் இன்பங்களை இந்த அப்படியே இந்த வசனங்கள் இந்த ஆர்டர் அப்படியே அழகா படம் பிடிச்சு காட்டுது. அப்படிப்பட்ட ஒரு மிக அற்புதமான ஒரு ஒழுங்கை குர்ஆன் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல நம்ம நினைவு கொள்ளணும். அப்ப இதெல்லாம் நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, முழுமையா எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் போயிட்டு டீப்பா நான் விளக்கல. ஒரு அளவுக்கு தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன். மிச்சதெல்லாம் உங்களோட கற்பனை சக்தி தான். இது அப்படியே இன்னொரு முறை நீங்க எடுத்து படிக்கணும். போன நீங்க எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல. இப்போ நான் கேட்கிறேன், ஏதாவது படிச்சதை சொல்லுங்கன்னா ஒருத்தரும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப இது என்ன? நீங்க கேட்டுட்டு போய் படிக்கணும். எடுத்து படித்து அதை உள்வாங்கி என்ன இருக்குன்னு கற்பனை பண்ணணும். கற்பனை பண்ணி அல்லாஹ் கிட்ட கேட்கணும். யா அல்லாஹ், இந்த சொர்க்கத்தை தரு, இந்த பெருகின்ற பாக்கியத்தை எனக்கு தானே கேட்கணும். அப்போ அதுதான் துவா. மொட்டையா சொர்க்கத்துல என்ன கிடைக்கணும்னு தெரியாது, என்ன இருக்குன்னு தெரியாது, அல்லாஹ் என்ன சொல்றான்றதை பத்தியும் கவலை இல்லை. ஆனா சொர்க்கத்தை கொடு, சொர்க்கத்தை கொடுன்னு கேட்கறது ஒரு ஃபார்மாலிட்டியா. அதனாலதான் வாழ்க்கை மாறாம இருக்குது. அதனால என்ன செய்யுங்க, இது கொஞ்சம் சீரியஸா எடுத்து படிங்க. போய் எடுத்து சூரா வாக்கியாவை எடுத்து படிங்க. படிச்சு இந்த சொர்க்கத்தினுடைய விஷயங்களுக்கு கவனம் செலுத்தி என்ன அல்லாஹ் சொல்ல வரான், என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கற்பனை சக்தியை பயன்படுத்தி இதுல என்னவெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யுங்க, கற்பனை பண்ணி பாருங்க. கற்பனை பண்ணி பார்த்து உணர்ந்து அல்லாஹ்விடத்துல சொர்க்கத்தை கேட்கக்கூடியவர்களாக மாறுங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருடைய பாவத்தை மன்னித்து சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாக நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரியட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம்.